உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம இதுக்கு முன்னாடி சந்திக்கும் போது பகல்னா என்ன, இரவுனா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம கவனிச்சிருந்தோம். அவனவனுக்குள்ளார வெளியில போன பிரகாசமானது உள்ளிலே நிலை பெறும் போது உள்ளில் இருக்கக்கூடிய ஆத்ம சூரியனானது உதயமாகுது. அந்த சமயத்துல மட்டுமே தான் அதை பகல்னு சொல்ல முடியும். இப்போ நமக்கு அந்த ஆத்ம சூரியனானது உதயமாகாததுனால, நம்மளுடைய பிரகாசம் வெளியில முழுவதும் வியாபிச்சிருக்கிறதுனால, உள்ளுக்குள்ளார இருட்டாவே இருக்கிறதுனால இப்போ நமக்கு ராத்திரி அப்படிங்கிற நிலைமையில தான் நாம் இருக்கிறோம். அதனால பகல் இரவு அப்படிங்கிறது இந்த ஒரு நிலைமையை தவிர்த்து வேறொரு பகல் இரவு நமக்கு கிடையாது. நாம இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில காணக்கூடிய பகல் இரவு அப்படிங்கிறது சொப்பனத்தில் வரக்கூடிய பகல் இரவு தானே தவிர அது உண்மை அல்ல அப்படிங்கிறத சாமி விளக்கம் கொடுத்திருந்தாரு. எப்போ நம்மளுடைய சக்தி தன்னிலே நிலை பெறுதோ அப்போ காலங்களே கிடையாது அப்படிங்கிறதையும் சாமி சொல்லியிருந்தார். ஸோ அதனால தான் இப்போ இந்த 15வது அத்தியாயத்தில் சீடனுக்கு அடுத்த சந்தேகம் வந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, பொதுவாக உலகத்தில் 3 வகையாக காலங்களை பிரித்து வச்சுருப்பாங்க. ஒன்று நடந்து முடிஞ்சது, இன்னொன்று நடந்துட்டு இருக்கிறது, இன்னொன்று நடக்க போவது. அப்போ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு சொல்லி 3 வகையான காலங்களை உலகத்தில் சொல்லி வர்றாங்களே. ஸோ அதனுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவருடைய கேள்வி. இப்போ இறந்த காலம் அப்படின்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்சதாக இருக்கும். அதாவது நேத்திக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமையானது இருக்கும். இப்போ இன்னைக்கு 21ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் நேத்திக்கு 20ஆம் தேதி அது இறந்த காலம். இப்போ ப்ரெசண்டில் இருக்கிறது 21ஆம் தேதி, அது நிகழ்காலம் அப்படிங்கிற நிலைமையில இருக்குது. நாளைக்கு 22 அப்படிங்கிறது எதிர்காலம் அப்படிங்கிற நிலைமையில இருக்குது. அப்போ நடக்க போவது எதிர்காலமாகவும், நடந்து கொண்டிருப்பது அந்த நிகழ்காலமாகவும், நடந்து முடிந்தது அது இறந்த காலமாகவும் தான் உலகம் அதை வர்ணிச்சிருக்குது. அப்போ அதை வரிசைப்படுத்தும் போது கூட எப்படி சொல்றாங்கன்னா, முதல்ல இறந்த காலம் வர்றதாகவும், அதுக்கப்புறம் நிகழ்காலம் வர்றதாகவும், அதுக்கப்புறம் எதிர்காலம் வர்றதாகவும் தான் அது வரிசை பிரகாரமே சொல்றாங்க. இப்போ நேற்றுக்கு 20ங்கிறது ஃபர்ஸ்டே வந்துருச்சு, இன்னைக்கு 21 அடுத்ததாக வந்திருக்குது, நாளைக்கு 22ஆம் தேதிங்கிறது இனிமேல் தான் வரப்போகுது, அது 3ஆவதாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனால் சாமி என்ன சொல்றாருன்னா, இந்த நிலைமைகளுடைய வரிசை பிரகாரங்கிறதே தப்பு தான். இந்த 3 காலங்களுமே உண்மையிலே இல்லாதது தான். அது இருக்கிறது எங்க அப்படின்னா இல்லாத மாயையில தான், உலகங்கிற அவஸ்தையில தான். அப்ப இல்லாத ஒரு அவஸ்தையில தான் இது இருக்கிறதாக நமக்கு ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி காமிச்சிட்டு இருக்குது. 2வது வரிசை கிரமத்தை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதல்ல எதிர்காலம் தான் வர முடியும். ஏன்னா நாம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முதல்ல ஒரு தீர்மானம்னு ஒன்று தேவை. சாமி இதுல ஒரு உதாரணம் கூட அதுல உபயோகிச்சிருப்பார். ஒரு புஸ்தகத்தை எடுக்கிற ஒரு செயலை குறித்து ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். இப்போ ஒரு மேஜை மேல ஒரு புஸ்தகம் இருக்குது, அதை இப்போ நாம எடுக்கணும். அப்போ இன்னும் நம்ம எடுக்கணும்னு ஒரு எண்ணம் மட்டும் வச்சிருக்கிறோம். இப்போ அது எடுக்க போகிறோம். அப்போ அது எதிர்காலமாக இருக்குது. அடுத்தது எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், இப்போ எடுக்கிறதுக்காக நம்ம செயல்படுறோம். அப்போ எடுக்கிறதுக்கான செயல் நடக்கிற அந்த நிலைமையை நாம் நிகழ்காலம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எடுத்து கையில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த செயல் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அந்த புக்கு நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்போ அது இறந்த காலமாக மாறிடுச்சு. அப்போ இந்த வரிசை பிரமாணத்திலே நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா முதல்ல எதிர்காலம் தான் வந்திருக்குது. நாம் அதை எடுக்கணுங்கிற தீர்மானத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு சொன்னால் அது எடுக்கக்கூடிய செயலோ எடுத்து முடித்த அனுபவமோ கூட நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த புஸ்தகத்தை தொடுவதற்கு முதல்ல நாம் சிந்திக்கணும், அதுக்கு ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தணும். அதை சாமி பாவிக்கிறதுன்னு சொல்லியிருப்பார். அதை ஆலோசனை செய்யறது, அதை நினைக்கிறது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அடுத்தபடியாகத்தான் செயல்கிறதே நடக்கும். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம நினைக்காம இதை செய்யணும் அப்படிங்கிற தீர்மானத்தை ஏற்படுத்திக்காம எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. அப்போ முதல்ல தீர்மானிக்கிறதுங்கிறது எதிர்காலத்தை சார்ந்தே இருக்கிறதுனால முதல்ல எதிர்காலம் அப்படிங்கிறது தான் வருமே தவிர முதல்ல இறந்த காலம்ங்கிறது வர்றது கிடையாது. 3ஆவதாகத்தான் இறந்த காலம்ங்கிறது வருது. எப்படின்னா இப்போ நாளைக்கு 22ங்கிறது இனிமேல் தான் வரப்போகுது. அப்போ அது இன்னும் இறந்த காலமும் ஆகலை, நிகழ்காலமும் ஆகலை. அந்த 22ங்கிறது இப்போ நமக்கு எதிர்காலமாகவே தான் இருக்குது.
நாளைக்கு அதே எதிர்காலமாக நாம் நினச்சிட்டு இருந்த அந்த 22ஆம் தேதிங்கிறது நிகழ்காலமாக மாறிடும். நாளானைக்கு அந்த 22ஆம் தேதிங்கிறது இறந்த காலமாக மாறிடும். அப்போ முதல்ல எதிர்காலம் தான் வருதே தவிர இறந்த காலம் வருவது கிடையாது. எதிர்காலம், அந்த எதிர்காலத்தினால நிகழ்காலம், அந்த நிகழ்காலத்தினால இறந்த காலம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் வந்திருக்கும். இந்த வள்ளலார் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருப்பார். பெரும்பதி வருகை அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் ஒன்று அவரோடது இருக்கும். அவருடைய உரைநடை பகுதியில் கவனித்து பார்த்தோம்னா பெரும்பதி வருகை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கடிதத்தில் இனிமேல் ஒருத்தர் வரப்போகிறாரு, அவர் சுத்த சிவ சன்மார்க்க சங்கத்தை நிறுவ போகிறாரு. அந்த லெட்டருக்கு மேலே ஒரு தேதியை குறிப்பிட்டு இது இப்போதிருந்து 29 மாதங்களுக்கு மேல் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரப்போறவரை பற்றின ஒரு குறிப்பையும் சொல்லியிருப்பார். என்னவா இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாட்டு கர்த்தாக்கள், அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மும்மூர்த்திகளில் ஒருவர் அல்ல இப்போ இனிமே வரப்போறவர். இதுக்கு முன்னாடி தவ யோகிகளாக இருந்த ரிஷிகளோ, முனிவர்களோ, சித்தர்களோ, யோகிகளோ இந்த முறையிலேயே இருக்கக்கூடியவர் கிடையாது. அப்போ அவர் யார் வர்றது அப்படின்னு கேட்டால், மேற்சொல்லப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தாக்களான மும்மூர்த்திகளும், ரிஷிமார்களும், முனிவர்களும், சித்தர்களும், யோகிகளும் தவம் செய்யும் போது அவங்களுடைய அனுபவங்களுக்கு தகுந்தபடி எழுந்தருளி நிற்கக்கூடிய தனித்தலைமை பெரும்பதி அவர் தான் வரப்போறவர் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை அந்த கடிதத்தில் அறிவிச்சிருப்பார். ஒருத்தருக்கு இப்போ அகஸ்தியர்னு எடுத்துட்டீங்கன்னா அவருக்கு முருகனா கூட அவர் காட்சி அளிச்சிருக்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காளியா அவர் தன்னுடைய சாயலை அவர் காமிச்சு கொடுத்துருக்கலாம். ஜீசஸ் கிரைஸ்டுக்கு பரமபிதாவாக காமிச்சு கொடுத்துருக்கலாம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாவாக அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கலாம். இப்படி அவங்கவுங்க அனுபவத்துக்கு தகுந்தபடி விதவிதமாக எழுந்தருன்னு நிற்கக்கூடிய ஒரே ஆள் தனி தலைமை பெரும்பதி அவர் தான் வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு வருகையை பற்றி குறிப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்தபடியாக அவர் என்ன வாசகத்தை உபயோகப்படுத்தி இருப்பார்னா, அந்த பதியின் அருளை நான் பெற்றேன், பெறுகின்றேன், பெறுவேன். நீங்களும் அந்த பதியின் அருளை பெறுவதற்கு யாதொரு தடையும் இல்லை. பெறுவீர்கள், பெறுகின்றீர்கள், பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதுலேயும் பாருங்க 3 காலங்கள் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். பெறுவேன் அப்படிங்கிறது எதிர்காலமாக இருக்குது. பெறுகின்றேன் அப்படிங்கிற அடுத்த வார்த்தையில் நிகழ்காலமாக இருக்குது. பெற்றேன் அப்படிங்கிறதும் இறந்த காலமாக இருக்குது. அப்போ அந்த கடிதத்தை பார்க்கும்போது எனக்கு இந்த சாமி சொன்ன இந்த வரைமுறை தான் எனக்கு அவரும் உபயோகப்படுத்தினது எனக்கு நினைவுக்கு வந்தது. ஸோ அதனால தான் இங்கே அந்த கடிதம் எனக்கு நினைவுக்கு வந்ததுக்கு காரணம். வள்ளலார் அவர் கூட தன்னுடைய பெரும்பதி வருகை சார்ந்த கடிதங்கள் எழுதும் போது இறுதியில், அந்த கடிதத்தினுடைய இறுதியில் அந்த பதியின் அருளை பெறுவேன், பெறுகின்றேன், பெற்றேன் அப்படின்னு சொல்லி அவரும் முதல்ல எதிர்காலத்தை சொல்லி, அதுக்கப்புறம் நிகழ்காலத்தை சொல்லி, அதுக்கப்புறம் இறந்த காலத்தை சொல்லி தான் அவர் அந்த கடிதத்தை முடிச்சிருப்பாரு. ஸோ அதே முறையில் தான் சாமி இங்கே நமக்கும் சொல்கிறாரு. ஒரு புஸ்தகத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அதுக்கு தீர்மானம் எடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானம் தேவை. அதற்கு அடுத்தபடியாக அதை எடுக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறது ஒன்று தேவை. அதுக்கப்புறமா தான் அது எடுத்து முடித்த அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கப்பெறுது. ஸோ இந்த வரைமுறையில் தான் அந்த 3 காலங்களும் இந்த உலகங்கிற அவஸ்தையில் மாயைங்கிற நிலைமையில் நடந்துட்டு இருக்குது. எப்படி அப்படின்னா, எதிர்காலம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பவிசிய காலம் அப்படின்னு பேர். பாவித்தல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சலனம், அசைவு அப்படின்னு அர்த்தம். பாவித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவம் பிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் அசைகிறது அப்படின்னு அர்த்தம். இந்த கர்நாடிக் பரதநாட்டியம் சார்ந்த அந்த டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இந்த கை கால் அசைகிறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த நடனத்துக்கு உயிரோட்டமாக இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த முக பாவனை தான். அந்த முகத்தில் ஏற்படக்கூடிய அசைவுகள் தான். அந்த பாடல் வரிகளுக்கு தகுந்தபடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை துக்கமாகவோ, சந்தோஷமாகவோ, பயமாகவோ, அதிர்ச்சியாகவோ தன்னுடைய முக பாவனையை அவங்க மாற்றி காமிப்பாங்க. ஸோ அதுதான் அந்த நடனத்துக்கான உயிரோட்டமாக இருக்கும். அதை பாவனை பிடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பரதநாட்டியம் ஆடுறவங்களுடைய அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய அத்தனை உணர்ச்சிகளையுமே அவங்களால அந்த முகத்தில் பாவனை செய்து அந்த நடனத்தை பூர்த்தி செய்ய முடியும். அந்த லிரிக்ஸ்க்கு தகுந்தபடி அதனுடைய
உணர்வுகளை அவங்க பாவனையாக வெளிப்படுத்துவாங்க. அப்போ பாவித்தல் அப்படின்னு சொன்னா சலனப்படுறது, அசைவு அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம். அது எங்கிருந்து அசைவாகுது அப்படின்னா, ஒரு பொருள் அசையணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அசையாம இருக்கணும். அசையாத பொருளை தான் அசைய வைக்க முடியும். அப்போ அந்த அசைவுங்கிறது எங்கிருந்து உண்டாயிருக்கும் அப்படின்னா சலனமில்லாத நிலைமையிலிருந்து உண்டாயிருக்கும். அப்போ சலனமில்லாமல் இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து சலனப்படக்கூடிய அந்த நிலைமையை தான் இங்க எதிர்காலம் அப்படின்னு சொல்றது. அதுதான் பாவித்தல் அப்படின்னு சொல்றது. இப்ப அந்த புஸ்தகத்தை எடுக்கும்போது கூட நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அதை எடுக்கணுங்கிற ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தணும். அதனால நம்மளுடைய ஜீவனா இருக்கக்கூடிய அந்த சக்தியானது என்ன ஆச்சு அப்படின்னா சலனப்பட்டது. அந்த சக்தி சலனப்படாமல் நம்மளால சிந்திக்க முடியறது கிடையாது. அடுத்தபடியாக அதை எடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம அசைவை ஏற்படுத்தாம அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியாது. அதனால இந்த பாவித்தல் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பவிஷ்ய காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு அர்த்தம். அதே போல அந்த சலனம் அப்படிங்கிற அந்த அசைவு இல்லை அப்படின்னு சொன்னா அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த செயலானது நடக்கிறது கிடையாது. இப்போ செயல்கள் செய்யறதுக்கு யார் காரணம் அப்படின்னா மனம்தான் காரணம். இந்த மனம்தான் பார்த்தல் அப்படிங்கிற வேலையை செய்து, மனம்தான் கேட்டல் அப்படிங்கிற வேலையை செய்து, மனம்தான் முகர்தறிதல்ங்கிற வேலையை செய்து, மனம்தான் சுவைத்தறிதல்ங்கிற வேலையை செய்து, மனம்தான் தொட்டறிதல்ங்கிற வேலையை செய்து, அந்த மனம்தான் சிந்திக்கிறதாக ஒரு வேலையை செய்து, இப்படி மனதனுடைய அந்த செயல்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னா ஜீவனானது ஜீவசக்தியான வாயுவாக சலனப்படாமல் அது முடியாது. அப்போ சலிப்பது எது அப்படின்னு சொன்னா அந்த ஜீவன் தான். ஆனா சலித்ததுக்கு அப்புறம் அது ஜீவசக்தியான வாயுவாகத்தான் அது இங்க நடமாடுது. அப்போ இந்த ஜடமாக இருக்கக்கூடிய இந்த உடம்புக்குள்ளார ஜீவசக்தியான வாயுனுடைய நடமாட்டம் இருந்தால்தான் மனமானது இயங்க முடியும். இந்த தூக்க சமயத்துல நம்மளால எந்த ஒரு தொழிலும் செய்ய முடியாமல் போனதுக்கு காரணம், இந்த மனமானது வேலை இல்லாமல் ஓய்வில் இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஜீவசக்தியான வாயுனுடைய நடமாட்டம் பகல்ல இருக்கிற மாதிரியான நிலைமையில இல்லை. இப்போ இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை அனுபவிக்கக்கூடிய நிலைமையில அது இல்லை. அது உள்ளுக்குள்ளாரையே மேலும் கீழும் சுவாசமானது நடக்கிறதுனால, அந்த சுவாசமானது உள்ளிலும் வெளியிலும் நடக்காம இருக்கிறதுனால இந்த மனமானது செயல்பட முடியாமல் இருக்குது. எப்போ இந்த உள்வெளி சுவாசமானது தொடங்குதோ அப்போ மனமானது செயல்பட ஆரம்பிக்குது. அந்த மனதுனால தான் இங்க ஒவ்வொரு காரியமும் நடந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு செயல் நடக்குது அப்படின்னு சொன்னா அது நிகழ்காலம்னு அர்த்தம். அது செயல் புரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த செயல் புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த செயல்களால உண்டான அனுபவங்களை அனுபவிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா இந்த உடம்பு தான். பார்த்த உடனே கண்ணுக்கு அந்த காட்சி அழகா தெரியுது, கேட்ட உடனே அந்த இசையானது நமக்கு அருமையா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்றோம். முகர்ந்தறிந்த உடனே அந்த வாசனை அருமையா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்றோம். சுவை தெரிந்த உடனே அது இனிப்பா நல்லா சுவையா இருக்குது, நல்லா டேஸ்டியா இருக்குதுங்கிறத நம்ம உடம்பு தான் அதை அனுபவிக்குது. தொட்டதுமே அந்த ஸ்பரிசம் நல்லா இருக்குது, சாஃப்டா தென்றல் அப்படியே நம்மளை தடவிட்டு போச்சு அப்படின்லாம் நம்ம ஃபீல் பண்றோம். அந்த ஸ்பரிசத்தை ஃபீல் பண்றோம் அப்படின்னா அதுக்கு தோலினுடைய உபயோகத்தினால தான். அந்த தோல் தான் அதை அனுபவப்படுது. அப்போ இங்க அனுபவப்படுவது எது அப்படின்னா உடம்பு தான். செயல்படுவது எது அப்படின்னா மனசு. இந்த ரெண்டும் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜீவனானது சக்தியாக சலித்து இருக்கணும். அப்ப இந்த ஜீவனுடைய சக்தியினுடைய சலிப்பு தான் எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் அசைவுன்னு சொல்லக்கூடிய பாவித்தல் அப்படிங்கிற அந்த பவுசிய காலம், எதிர்காலம். அந்த எதிர்காலத்திலிருந்து தான் மனமாக இருக்கக்கூடிய சக்தியானது செயல்பட ஆரம்பிக்குது. அந்த செயல்முறையினால தான் இந்த உடம்பானது விஷயங்களை அனுபவிச்சு தெரிஞ்சுக்குது. அப்போ ஜீவசக்தியா இருக்கக்கூடிய எதிர்காலமா இருக்கக்கூடிய வாயு அது நிகழ்காலமா இருக்கக்கூடிய மனமாக அது வெளியில வரல அப்படின்னு சொன்னா இங்க இறந்த காலமா இருக்கக்கூடிய உடம்புனால எதையுமே அனுபவப்பட முடியாம போகுது. இப்படிதான் இந்த குணங்கள் எப்படி சத்துவ குணத்திலிருந்து ரஜோகுணம் ரஜோகுணத்திலிருந்து தமோகுணம் உண்டானதோ அதே போலதான் எதிர்காலத்திலிருந்து நிகழ்காலமும் நிகழ்காலத்திலிருந்து இறந்த காலமும் உண்டாயிருக்குது. இப்ப இந்த அசைவுன்னு சொல்லக்கூடிய எதிர்காலம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த செயலை செய்வதற்கு மனமானது எந்த ஒரு முயற்சி செய்யறது கிடையாது. அப்போ மனம் செயல்படுவதற்கு எதிர்காலமா இருக்கக்கூடிய அசைவுங்கிறது இங்க தேவைப்படுது. அப்படிதான் இந்த ஜீவனானது தன்னுடைய சலனத்தின் நிமித்தமாக அது எதிர்காலமாக இங்க தன்னைத்தானே பாவித்து கொண்டு தன்னை அசைவுக்கு உட்படுத்தி இந்த மனதை இயக்குறதுக்கு அது அனுமதிக்குது. மனமானது அந்த தொழில்களை செஞ்சு
அந்த வேலைகளை சுலபமா செஞ்சு முடிக்கிறதுக்கு அந்த ஜீவனுடைய சக்தியை தான் அது எதிர்பார்த்துட்டு இருக்குது. ஜீவனுடைய சக்தி தான் மனதிற்கு வந்து ஆற்றலை கொடுக்கக்கூடியதா இருக்குது. அந்த ஜீவசக்தியான வாயுவை கொண்டு மனமானது கண்கள் வழியாகவும் காதின் வழியாகவும் மற்ற எல்லா துவாரங்கள் வழியாகவும் புலன்கள் வழியாகவும் அது தன்னுடைய வேலைகளை செஞ்சுக்குது. அப்படி வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அனுபவங்களை அனுபவிக்கிறது இந்த உடம்பாக இருக்கக்கூடிய அகங்காரம் தான். அதனால நாம தூங்குகிற சமயத்துல இந்த மாதிரி ஜீவன் என்றோ மனசு என்றோ அகங்காரம்னோ எந்த நிலைமைகளும் கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு மாயை அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய ஜீவசக்தியான வாயுவானது அது உள்ளுக்குள்ளாரே சமீரணனாக மேலும் கீழும் நடந்துகிட்டே இருக்குது. அது வாயுவாக சலித்து வெளியில வராததுனால, அது உள்ளுக்குள்ளாரையே அந்த சக்தியானது அடங்கி இருந்ததுனால நமக்கு அங்க எதிர்காலம்னோ நிகழ்காலம்னோ இறந்த காலம்னோ எந்த ஒரு காலங்களும் கிடையாது. அதனாலதான் சாமி சொன்னாரு, காலங்கள் அப்படிங்கிறது உண்மையாவே கிடையாது தான். அது நாம கவனிக்கக்கூடிய இந்த 3 காலங்களும் மாயையினால உண்டாகக்கூடியது, தன்னுடைய சக்தி சலித்து வெளியில வந்ததுனால உண்டாகக்கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால இந்த பவுசிய காலம்னு சொல்லக்கூடிய எதிர்காலம் அப்படிங்கிறது ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயு அது வெளியில சலிக்கிறத அந்த நிலைமையை அனுசரித்து தான் சொன்னாங்க. இந்த செயல்கள் செய்யக்கூடிய நிகழ்காலம் அப்படிங்கிறது மனமானது செயல் புரியக்கூடிய அந்த நிலைமையை அனுசரித்து தான் அவங்க சொன்னாங்க. இந்த அனுபவத்தை அனுபவிக்கக்கூடிய அகங்காரம் அப்படிங்கிறதும் இறந்த காலமாக இங்கே சொல்லியிருந்தாங்க. அப்போது இந்த தூக்க சமயத்தில் இந்த 3 நிலைமைகளும் இல்லாமல் அது தானா தன்மயமாக அது பிரம்மஸ்வரூபத்திலேயே அது இருந்ததுனால அங்கே வந்து நமக்கு எந்த ஒரு காலங்களும் கிடையாது. அது ஜீவசக்தியான வாயுவாக அது சலித்து கீழே வரும்போது மட்டுமே தான் இப்படி ஒரு நிலைமைங்கிறது உண்டாகுது. அதனால பவுசிய காலம்னு சொல்லக்கூடிய எதிர்காலம்ங்கிறது அது ஜீவனாகவும், நிகழ்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்களை புரியக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது அது மனமாகவும், அந்த செயல்கள்னால ஏற்பட்ட அனுபவங்களை அனுபவிக்கிறது அது இந்த உடம்பாக இருக்கக்கூடிய அகங்காரமாகவும் தான் இருக்குது. இது எல்லாமே மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புருஷனிலிருந்து பிரதிபலித்து வெளியில வந்திருக்கக்கூடிய சிவசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய புருஷ பிரகிருதியிலிருந்து உண்டானது. அதனால எப்போ அந்த சக்தியை நம்ம உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்கிறோமோ, எப்போ நமக்கு பகல் அப்படிங்கிற நிலைமை உண்டாகணும்னு சொல்லி போன அத்தியாயத்துல சொன்னபடி நாம வெளியில வியாபிக்க வச்சிருக்கக்கூடிய அத்தனை பிரகாசத்தையும் அவனில் நிலைநிறுத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்யறோமோ, அந்த சமயத்துல நமக்கு யாதொரு காலங்களும் உண்டாகிறது கிடையாது. அப்போ தானா தன்மயமாய் மட்டுமே நாம இருக்க முடியும். ஸோ இந்த நிலைமையை தான் வந்து மோட்சம் அப்படின்னு சொல்றது. எதுவுமே இல்லாம சூனியமாக இருக்கக்கூடியது, களங்கமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அங்க சத்துவகுணம் இருக்காது, ரஜோ தமோங்கிற 3 குணங்கள் இருக்காது, 3 காலங்கள் இருக்காது, 3 தேகங்கள் இருக்காது. இப்படி நாம வெளியில சொல்லக்கூடிய எந்த ஒரு சலனத்தன்மை இல்லாமல், அது ஜீவன் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் அது வந்து அந்த ஆகாசமாக. அதுக்கு முன்னாடி அது சலனம் இல்லாமல் களங்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அப்படிங்கிறத சாமி வந்து இந்த 15வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறாரு. அதனால அடிப்படையில இந்த காலங்களானது மாயையினால் உண்டாகக்கூடியது, அது உண்மை அல்லாதது. காலங்கள் இல்லாத நிலைமை எதுவோ, தன்னுடைய சக்தி தன்னிலே நிலை பெற்ற ஒரு நிலைமை எதுவோ அதுதான் உண்மையான தன்மை. அந்த உண்மை தன்மையில இந்த பொய்யாக இருக்கக்கூடிய காலங்களானது தென்படுவது கிடையாது அப்படிங்கிறது தான் சாமி இந்த அத்தியாயத்தில் சொல்லக்கூடியது. ஸோ நான் இந்த 15வது அத்தியாயம் படிக்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச விஷயம் இதுதான். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஐயா சௌந்தர்யமா ஐயா ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நேற்று செஷன்ல சூரிய உதயம் பொதுவா எங்க நடக்குது? ஆகாசத்துல நடக்குது. அப்ப அந்த ஆகாசம்னா என்ன அப்படின்னு சாமி ஒரு வரையறை சொல்லியிருக்கார். 5வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கிறார். அந்த ஆகாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஆகாசத்தை நம்மளால பார்க்க முடியாது. அதுதான் நம்ம சிரசு. அது மட்டும் இல்லாம தானா இருக்கின்ற வெளியாகிய அந்த ஆகாசத்துல சூரியனா இருக்கக்கூடிய பிராணன் எப்பொழுது அசையாமல் அங்க நிக்கிறதோ அப்பதான் நமக்கு பகல் ஆகிறது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அது மட்டுமல்ல, பகல் என்பது என்னன்னா, பரமாத்மாவான மனம் ஆகாசத்தில் சிரசில்
பிரகாசிக்கும் பொழுது பகலாகிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்கு யாருக்குமே பகல் இல்ல, எல்லாருமே இருட்டுலதான் இருக்கோம், இருட்டாதான் இருக்கு எல்லாருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. இத மாதிரி எப்ப பிரகாசம் ஏற்படுதோ அதுக்கப்புறம் நமக்கு இருட்டே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம இருக்கிற நிலை என்ன அப்படின்னா இரவு, அதாவது ராத்திரின்னு சொல்றாங்க. ரான்னா மாயை, மாயைனா சக்தி. அந்த சக்தியில இருந்து தானே எல்லாமே உண்டாகுது சலனம் ஏற்படும் பொழுது. அப்ப திரின்றது 3 குணங்கள். அப்ப தானா இருக்கின்ற அந்த ஜோதியில இருந்து சலனம் ஏற்பட்டு சிவசக்தியாக மாறுகிறது. அப்பொழுது இந்த 3 குணங்களும் உருவாகுது. அதாவது தாமசம், ரஜோகுணம், சத்துவகுணம். இந்த 3 குணங்களும் உருவாகி நமக்கு உள்ளேயும் வெளியேயும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறதால நம்ம இங்க பார்க்கக்கூடிய எல்லா நிலைமைகளும் இருக்குது. அப்படி இந்த 3 நிலைமைகளும் ஒன்று சேர்த்து அது எங்க உற்பத்தி ஆச்சு? சக்தியில இருந்து உற்பத்தி ஆச்சு இல்லையா? அந்த சக்தியோடவே சேர்த்து புருவ மத்தியத்துல மனதையும் கண்களையும் அசையாமல் நிறுத்தும் பொழுதுதான் உண்மையாவே நமக்கு பிரகாசிக்கிறது. இது அப்பொழுதுதான் நமக்கு பகலாகிறது. இது மாதிரி பிரகாசிச்சுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு இருட்டாகிறது கிடையாது. இந்த பிரகாசம் பிரகாசிச்சதுன்னா இதுக்கப்புறம் காலங்கள் அப்படின்னு ஒண்ணு நமக்கு கிடையாது அப்படின்னு சாமி போன அத்தியாயத்துல சொல்லியிருக்காரு. சரி, இந்த அத்தியாயத்துல சிஷ்யன் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, காலங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஆனா நம்ம உலகத்துல பாத்துட்டு இருக்கோம்ல, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு 3 காலங்கள் இருக்கு. அதாவது இதுல இறந்த காலத்தை பூதம்னு சொல்றாங்க, நிகழ்காலத்துல வர்த்தமானம்னு சொல்றாங்க, எதிர்காலத்தை பாவி அல்லது பவிஷ்ய காலம்னு சொல்றாங்க. சரி, இப்ப இந்த 3 காலங்களும் இல்லைன்னா இங்க நடந்தது, நடக்கிறது, நடக்க போகுது, இது எதுவுமே இங்க இருக்காதே. அப்ப இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு முடியுமா அப்படின்னு சிஷ்யன் சாமி கிட்ட கேட்கிறார். சரி, இப்ப நீங்க இந்த 3 காலங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த 3 காலங்கள் என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் நடந்து முடிஞ்சது எல்லாமே இறந்த காலம். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே நிகழ்காலம். இதுக்கு மேற்கொண்டு என்னென்னலாம் நடக்க போதோ இதெல்லாம் எதிர்காலம் அப்படின்னு சிஷ்யன் சொல்றாரு. சரி, இப்ப இங்க ஒரு புக் இருக்கு. இந்த புக்கை இப்ப நான் எடுக்கணும். சோ இப்ப நான் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? கைய கொண்டு போகணும் இல்லையா? கொண்டு போகாம எடுக்க முடியாது இல்லையா? அப்ப கொண்டு போறோம். கொண்டு போகல இதுதான் எதிர்காலம். அந்த புக்கை போய் தொடறோம், அது நிகழ்காலம். புக்கை கையில எடுத்ததுக்கு அப்புறம் அது இறந்த காலம். சோ இப்ப இதுல எப்படி வருது ஆர்டர்னா, ஃபர்ஸ்ட் கைய கொண்டு போறோம் இல்லையா, அது எதிர்காலம். போய் தொடறோம் இல்லையா, தொட்டி எடுக்க முயற்சி பண்றோம் இல்லையா, அது நிகழ்காலம். கையில எடுத்ததுக்கு அப்புறம் அது இறந்த காலமும் ஆயிடுது. சோ அப்ப நீங்க சொன்ன மாதிரி இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த ஆர்டர்ல இல்ல. இப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் இந்த ஆர்டர்ல தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம இப்ப நான் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நினைக்கணும், பிளான் போடுறோம், சிந்திக்கிறோம் இல்லையா? சிந்திக்காம எந்த செயலும் நடக்காது இல்லையா? இப்ப நான் போகணும் அப்படின்னா நான் முடிவு எடுக்கணும். சரி, முடிவு எடுத்துட்டேன். இதுக்குதான் எதிர்காலம். இப்ப நடந்து போய்கிட்டு இருக்கேன், அது நிகழ்காலம். அந்த வீட்டை போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இறந்த காலம். சோ இப்படிதான் அந்த காலங்கள் இருக்கு. இப்ப இதுல இந்த எதிர்காலம்ன்றது பாவி அப்படின்னு சொன்னாங்க. பாவினா சலனம். அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில இருந்து ஒரு சலனம் ஏற்பட்டாதான் ஒரு விஷயம் நடக்கும். இப்ப நம்ம சும்மாவே இருக்கோம், ஒரு சலனமா அந்த எண்ணம் வருது இல்லையா, வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அங்க போகணும்னு நினைக்கிறோம், இல்லைன்னா போக மாட்டோம் இல்லையா? சோ அந்த மாதிரி எண்ணம் தான் சலனம், எதிர்காலம். வந்ததுக்கு அப்புறம் நம்ம அது ஒரு தொழில் செய்யறோம் இல்லையா, நடந்து போறோம் இல்ல எடுக்கிறோம், ஏதோ ஒண்ணு செய்யறோம் இல்லையா, அதுதான் மனமாகிய வர்த்தமானம், அதாவது நிகழ்காலம். போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒண்ணு கிடைக்கும் இல்லையா, சோ அதுதான் இறந்த காலம் அப்படின்னு சாமி சொல்றாரு. இப்ப இந்த எதிர்காலம் ஆகிய சலனம், அசைவு இல்லாட்டா இந்த ஜடத்தால எந்த தொழிலையுமே செய்ய முடியாதுன்னு சாமி சொல்றாரு.
அது எப்படின்னு பார்த்தா, இப்ப நாம உட்கார்ந்த நிலையில இருக்கோம். அப்ப நம்ம கையையும் காலையும் அசைக்காம நம்மளால எழுந்திருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப அத அசைக்கிறோம் இல்லையா? அந்த அசைவு தான் எதிர்காலம். இங்க எதிர்காலம்னு சொல்றது என்னன்னா ஜீவசக்தியான வாயு. அப்ப ஜீவசக்தியான வாயு இல்லைன்னா ஒரு உடம்புல எந்த ஒரு விதமான அசைவும் ஏற்படாது, ஏற்படுத்தவும் முடியாது. சோ அதனாலதான் அப்படி சொல்றாங்க. இப்ப இந்த ஜீவசக்தியான வாயு இருந்தாதான் அடுத்தது நிகழ்காலம். சோ ஆன நிகழ்காலமான மனமும் ரெண்டு சமயோகத்தின் மூலயமாக இந்த இறந்த காலமான உருவாக்குகிறது. ஜீவசக்தியான வாயு தான் இந்த ஜடத்தை உருவாக்குது. இப்ப ஜீவசக்தியான வாயு இருக்கிறதாலதான் மனம் வருது. இந்த மணல் தான் ரஜோகுணமா காத்தல் தொழிலை செய்யுது இல்லையா, படைத்தல் தொழிலை செய்யுது இல்லையா, அதுதான் இந்த அகங்காரமான இந்த உடம்ப உருவாக்குது, ஜடத்தை உருவாக்குது. சரி, உருவாக்குன இந்த ஜடத்தை யாரு காப்பாத்துறா அப்படின்னு பார்த்தா ஜீவசக்தியான வாயு. அதுதான் சத்துவ குணம் கொண்டு அந்த ஜடத்தை காப்பாத்துது. அதனால இந்த ஜீவசக்தியான எதிர்காலம் அப்படின்றது ஒண்ணு இல்லைன்னா இந்த மனமும் இருக்காது, இந்த ஜடமும் இருக்காது. சோ அப்ப எதிர்காலம் இல்லைன்னா இங்க நிகழ்காலமும் இல்ல, இறந்த காலமும் இல்ல. இப்ப இது மூன்றும் சேர்ந்துதான் இந்த உலகத்துல நாம பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, அறியக்கூடிய எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்குது. இப்ப நம்ம பாக்குறது, கேட்கறது, அறியறது எல்லாமே இந்த மூணு சேர்ந்து உருவாக்குன இந்த இறந்த காலமான ஜடத்தை தான் சொல்றாங்க. சோ அப்ப என்னன்னா, இப்ப இந்த ஜீவன் இப்ப நம்ம தூங்குறோம். தூங்கும் பொழுது நம்மளோட ஜீவன் உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கிறதால நமக்கு இந்த காலங்கள் கிடையாது. எப்ப வெளியில வருதோ அப்பதான் நமக்கு இந்த காலங்கள் அப்படின்றது உருவாகுது. உள்ளுக்குள்ள இருக்க வரைக்கும் அது ஜீவனா சிவனா அது மட்டும்தான் இருக்கு. அப்ப சக்தியா வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காலங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அதே மாதிரி ஜீவசக்தியான மனம் வெளியில வந்துருச்சுனாலே அங்க ஜீவசக்தியான வாயு வெளியில வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, இப்ப என்னன்னா இந்த தானா இருக்கின்ற ஆகாசத்துல ஒரு சலனம் ஏற்படுற போதுதான், தானா இருக்கின்ற ஆகாசம்னா என்னன்னா பிரம்மம், பிரம்மமாவே இருக்கு. சோ அங்க ஒரு அசைவு ஏற்படுது இல்லையா? அசைவு ஏற்படும் பொழுது பிரம்மம் மாயை அப்படின்னு ரெண்டு நிலைமை வருது. அதே மாதிரி புருஷன் புருஷ பிரகிருதி அப்படின்னு ஒரு நிலைமை வருது. சிவன் சக்தி, இந்த ரெண்டு நிலைமை வருது. சோ அப்ப தானா இருக்கின்ற வெளியான அந்த ஆகாசத்தில் சலனம் ஏற்படும் பொழுது பிரம்மம் மாயை, அதாவது சிவன் சக்தி. புருஷ பிரகிருதினாலும் அதே மீனிங் தான், சிவன் சக்தி. சிவசக்தினாலும் சிவன் சக்தி. சோ இந்த மாதிரி சலனம் ஏற்பட்டு அதுல இருந்துதான் ஜீவசக்தியான வாயு உண்டாகி நமக்கு வெளியில பாக்குற இந்த மூணு காலங்களும் உண்டாயிருக்கு. சோ அப்ப அந்த தானா இருக்கிற சக்திய உள்ள வெளியில விடாம அதோட உற்பத்தி ஸ்தானம் எங்க ஆகாசத்திலே நிலை நிறுத்தணும்னா இந்த மாதிரி காலங்கள்லாம் ஏற்படாது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அப்ப தானா இருக்கக்கூடிய சக்தியை அதோட இடத்துல நிலைநிறுத்தும் பொழுது தானாய் தன்மயமாயி தீருகிறது. சோ இதுதான் மோட்சம், கைவல்யம் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த இடத்துல காலங்கள் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அங்க சிவன் அக்ஷரமாய், பிரம்மமாய், ஜோதியாய், சதாசிவனாய், ஆகாசமாய், சோ அதோட தன்மையிலேயே அது இருக்கும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. சோ அது மட்டுமல்ல, இப்ப நம்ம புத்தர் பார்த்திருக்கோம், அவர் ஒரு பெரிய அரசர். பட்டினத்தார் பார்த்திருக்கோம், பத்ரகிரியார் பார்த்திருக்கோம், மகாவீரர் பார்த்திருக்கோம், வள்ளலார் பார்த்திருக்கோம், நம்ம சாமியை பார்த்திருக்கோம். சோ 12 ஆனந்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க, மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காங்க, இங்க ஆதிசங்கரர் இருந்திருக்கிறாரு. சோ இவங்க எல்லாருமே மனிதராக இருந்தது மகான் ஆனவர்கள் இல்லையா? நம்ம இதை கண்கூடா நம்ம பார்த்திருக்கோம், அனுபவிச்சிருக்கோம், நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அது மாதிரி ஆகிறதுக்கு உண்டான ஒரு பயிற்சியை தான் நம்ம சாமி நமக்கு சொல்லி கொடுத்து அது சட்ட
திட்டங்கள்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறாரு. சோ இந்த உலகத்துல பிறந்த ஒரு மனிதன் செய்ய முடியுது அப்படின்னா எல்லாருக்கும் அதே சக்தி தானே கொடுத்திருக்காங்க. அதே கை, அதே காலு, அதே மூளை, அதே உயிர், அந்த மாதிரி தானே கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்ம வந்து ஏன் அதை அடையல, ஏன் நமக்கு அது இன்னும் ரீச் ஆகல அப்படின்னா நாம இன்னும் அந்த அளவுக்கு முயற்சி பண்ணல. இப்ப அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட சொந்த முயற்சியில தான் வந்து இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. ஆனா நமக்கு வந்து ஏற்கனவே சாமி வந்து எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு இவ்வளோ அழகா டீட்டெயிலா சொல்லியிருக்காரு பாருங்க. சூரியன் சூரியன் பிராணனான சூரியனை ஆகாசத்தில் நிலைநிறுத்தும் பொழுது பிரகாசிக்கிறது. அப்படி பிரகாசிச்சுன்னா இங்க எந்த தடையுமே இல்ல, எல்லாமே தெரியும். அதே மாதிரி காலங்களும் இருக்காது. எவ்வளவு அழகா சொல்றாரு, எவ்வளவு அழகா நமக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்ப இந்த பட்டினத்தார் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய செல்வந்தர், பத்திரகிரியார் ஒரு அரசர், புத்தர் பாத்தீங்கன்னா ஒரு அரசர். இவங்க எல்லாருமே அதை தூக்கி போட்டுட்டு அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தூக்கி போட்டுட்டு ரோட்டுக்கு வந்துடுறாங்க, வெளியில வந்துடுறாங்க. வந்து இந்த ஒரு நிலை அடையறதுக்காக அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னா அப்ப அவங்க கிட்ட இருந்த அந்த செல்வத்தெல்லாம் விட ஏதோ ஒரு பெரிய விஷயம், அதை விட பல மடங்கு பெரிய விஷயத்த அவங்க உணர்ந்துருக்காங்க இல்லையா. உணர்ந்திருந்தால்தானே நமக்கு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. சோ அதனால நாம பயிற்சி பண்ணக்கூடிய விஷயமும் ரொம்ப பெருசு. ஆனா நம்ம மாயையில இருக்கோம். சோ நமக்கு அகங்காரம் அதிகமா இருக்கிறதால நம்மளால இன்னும் அதை பிடிக்க முடியல. சோ நமக்கு அகங்காரம் அடங்கணும், மனம் உள்ள லயமாகணும், ஜீவன் வந்து சிவனோட போய் சேரணும், சிவன் அங்க சதாசிவத்தோட போய் சேரணும், பிரம்மமாய் அக்ஷரமாய் அந்த நிலைக்கு நம்மளும் எல்லாரும் போகணும். சோ விடாம நம்ம பயிற்சியும் முயற்சியும் வைராக்கியத்தோட செஞ்சு நாமளும் சாமி சொன்ன அந்த நிலையை அடையணும். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சித் சொரூபனும் சாந்தனும் பரபிரம்மமும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன். பரமகுரு சிவானந்தரை வணங்குவதுடன் வணக்கத்துக்குரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன். பொதுவாக இரவு பகல் என்பது இல்லை அப்படின்றதான் சென்ற அத்தியாயத்துல ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்தினார். ஞானமாகிய அந்த சூரியன் உதித்தால் இந்த மாயையான உலகில் நாம் பந்தப்பட்டு அகப்பட்டு கொண்டிருக்க மாட்டோம். தன்னுடைய ஜீவனை காப்பாற்ற தெரியாமல் இருக்கும் வரைத்தான் நமக்கு இரவு பகல் என்கின்ற ஒரு அவஸ்தை இருக்கிறது. அதை முழுவதையாக அந்த ஜீவனை கைவல்யம் என்ற நிலைக்கு நாம் அழைத்து சென்று விட்டால் நமக்கு அந்த பகல் இரவு என்கின்ற அவஸ்தை இல்லை. அதைத்தான் சென்ற அத்தியாயத்துல ஞானபிதா தெளிவுபடுத்தினார். இன்றைக்கு சீடனுக்கு மேலும் சந்தேகம். இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் இப்படி சொல்லி வருகிறார்களே, இப்போ நீங்க காலமே இல்லைன்றீங்க, இரவு பகல் இல்லைன்றீங்க, பிராணனாகிய சூரியன் நமக்குள்ள உதிச்சுச்சுன்னா இதெல்லாம் இல்லைன்றீங்களே. இது நடைமுறை வாழ்க்கையில நம்ம அனுபவத்துல தினசரி இது இருக்கத்தான செய்கிறது. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இந்த விளக்கத்தை தான் கேட்கின்றார். பொதுவாக உலகம் என்பது, இந்த மாயை என்பது உண்மைத்தன்மைக்கு புறம்பாகத்தான் இருக்கும், நேர் விரோதமாகத்தான் இருக்கும். எப்படி பிராணனாகிய சூரியன் நமக்குள் நிலை நிற்கும் போது நமக்கு இரவு பகல் என்கின்ற அவஸ்தை இல்லையோ, அதே போல்தான் நமக்கு காலங்களுடைய அவஸ்தை என்பது கிடையாது. மனம் எப்போது அது மாயையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறதோ அப்போது தான் இந்த காலங்களுடைய அவஸ்தை என்பது நமக்குள் நடனமாடும். நான் நைட்டு தூங்கிட்டுன்னா நம்ம 8 மணி நேரம் தூங்குறோம், நம்மளுக்கு தெரியுதா? எதுவுமே தெரியல. ஏதோ படுத்தோம் எழுந்த மாதிரி தான் தெரியுது. பார்த்தா 8 மணி நேரம் ஓடிட்டு இருக்கு, 10 மணி நேரம் ஓடிட்டு இருக்கு.
அதே சமயம் நான் பகல்ல பாத்தீங்கன்னா அது ஒவ்வொரு மணிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தான் அது மொல்லமா தான் மூவ் ஆயிட்டே இருக்கிறது. அதுவும் நாம் துன்பத்தில் இருக்கும் பொழுது சும்மா ஒரு நாள் அப்படி அந்த நாளை கழிக்கிறத விட ஒரு வருடம் போல நமக்கு தெரியும் அது. ஆனால் நம்ம ஆனந்தமாக இருக்கும் பொழுது ஒரு வருடம் கூட ஒரு நாள் மாதிரி தான் தெரியும். எளிமையாக அது கடந்து விடும். ஆனால் இந்த மாயையை பொறுத்தவரை நாம் எப்போதெல்லாம் இது வெளியில் வியாபித்து கொண்டிருக்கிறதோ அப்ப நாம் காலங்களுக்கு நாம் அடிமையாகத்தான் இருக்கின்றோம். அதுக்குதான் காலங்களை வெல்ல வேண்டும், காலனை வெல்ல வேண்டும், யமனை வெல்ல வேண்டும். காலங்களை நாம் வெல்ல வேண்டும் என்றால் அதை சரிவர நாம் புரிந்து கொண்டால் மட்டும்தான். அதை புரியாமல் நாம் அதை வெல்ல வேண்டும் என்று நாம் முயற்சி செய்தால் தோத்து கொண்டு தான் இருப்போம். எந்த ஒரு விஷயமும் சரியான முறையில் புரிந்து கொண்டு சரியான முறையில் அதை கையாளும் போதுதான் அதிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். பொதுவாக நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் என்பதெல்லாம் மாயையில் உள்ளவரைதான். இந்த உலகம் எப்போதுமே இந்த உண்மைத்தன்மைக்கு நேர் புறம்பாகத்தான் இருக்கும். இறந்த காலம் முதல்ல வருது, எதிர்காலம் அதாவது நிகழ்காலம் இரண்டாவது, மூன்றாவதாக எதிர்காலம். ஆனால் இந்த மாயையில் அதனுடைய இயல்பான தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அக்ஷரம் என்ற ஒரு நிலையில் இருந்து அது உருவாகுது என்றால் ஃபர்ஸ்ட் எதிர்காலம்தான், அடுத்ததாக நிகழ்காலம், அப்புறம்தான் இறந்த காலமாக அது மாறுகிறது. ஏன்னா உலகம் உண்மைத்தன்மைக்கு புறம்பாகத்தான் இருக்கும் இந்த மாயையில் உள்ளவரை. அந்த மாயையே நாம் தப்பாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறதால நமக்கு இந்த நிலைமைகள் என்பது ஏற்படுகிறது. பொதுவாக காலையில சூரியன் கிழக்கில் உதிக்கிறது, மேற்கில் மறைகிறது என்கின்றோம். உண்மையில் சூரியன் அதே இடத்தில் தான் இருக்கிறது. பூமி தான் சுற்றுகிறது. தன்னைத்தானே மேற்கிலிருந்து கிழக்கு முகமாக அது சுற்றுகிறது. அப்ப சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கு போற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் உருவாகுது. அப்ப பூமியில இருந்து நம்ம பார்க்க சொல்ல பாத்தீங்கன்னா சூரியன் கிழக்குல உதிக்குது, மேற்குல மறைகிற மாதிரி தோணுது. ஆனா சூரியனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சூரியன்ல இருந்து அந்த பூமியை பார்த்தோம்னா, நாம் சூரியனில் இருந்து கொண்டு பூமியை உற்று நோக்கினால் பூமி சுத்துறது நம்மளுக்கு தெரியுது, ஆப்போசிட்டா தானே சுத்த தெரியுது. அப்ப அதேதான், அதே நிலையில தான் நாம் மாயையினுடைய முழுவதுமாக சிக்கி இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இறந்த காலம், அடுத்தது நிகழ்காலம், அடுத்தது எதிர்காலம். ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இந்த மாயையை நாம் சரியாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த மாயையிலிருந்து நாம் விடுபட முடியும். எப்படி இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதை எப்படி தப்பா சொன்னமோ அதே மாதிரிதான் அதை சரியாக புரிந்து கொண்டால்தான் அந்த காலங்கள் விஷயத்தில் நமக்கு தெளிவு பெறும். அதே மாதிரிதான் மாயையை நாம் சரியாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் மாயையிலிருந்து நாம் அதுக்கு முறையான பயிற்சி மூலம் வெளிவர முடியும். அக்ஷரத்திலிருந்து ஆகாசம் என்று உருவாகும் போது அது சலனப்படும் போது மட்டும்தான் அந்த சலனம்தான் எதிர்காலம். அததான் சொல்றது. அதுக்குதான் பாவியாகும். பாவி என்றால் சலனம். அக்ஷரத்திலிருந்து முதல்ல ஆகாசம், அதுல இருந்து சலனப்படும் போது தான் ஜீவன் ஆகிறது. அந்த சலனத்துக்கு தான் பாவி என்று பெயர். அதுதான் அடிப்படை. எதிர்காலமாக இருக்கின்ற இந்த மாயைக்கு அதுதான் எதிர்காலம். அது இருக்கவே தான் மாயை உருவாகுது. அசைவு, அசைவுன்னு ஒண்ணு இருக்கவே தான் அகங்காரமும் அதில் தான் உருவாகுது. அசைவுன்னு ஒண்ணு இல்லைன்னா அகங்காரம் என்பது அந்த இடத்துல இருக்காது இயல்பாகவே. அதுதான் ஒரு புத்தகத்தை கூட உதாரணமா ஞான சொன்னால் 3 காலங்களுக்கு முதல்ல அதை எடுக்கணும்னு நினைக்கிறது ஃபர்ஸ்ட் வர்றது எது? எடுக்கணும்னு நினைக்கிற எதிர்காலம் தானே. அப்புறம் நடைமுறை செயல்படுத்துவது நிகழ்காலமாக இருக்கிறது. செயல் முடிந்த பிறகு அதுவே இறந்த காலமாகி விடுகிறது. அப்ப செயல்படுத்துவது எது? மனம் தானே செயல்படுத்துகிறது.
அப்ப அசைவு என்பது ஜீவசக்தியான வாய்வு. அது சலனம் ஏற்படும் போது தான் அது எதிர்காலமாக அது மாறுகிறது. வாய்வு என்றாலே சலனம். அதுதான் எதிர்காலம். ஃபர்ஸ்ட் அதான் வரும். இரண்டாவதாக மனம், தொழில், அந்த சம்பந்தப்பட்ட அந்த புத்தகத்தை எடுக்கிறன்னா அந்த தொழில் அது நிகழ்காலம். புத்தகத்தை எடுத்து விட்டோம்னா அது இறந்த காலம் உலகத்துல சொல்றோம். அதுதான் நான் எனும் அகங்காரம். இதுதான் நான் என்னும் அகங்காரம். அதாவது கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே அது இறந்த காலம்தான். நம்மளுடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய நம்மளுடைய இந்த உடம்பு இந்த இறந்த காலம்தான். அப்ப கேட்கப்படுவது, காணப்படுவது, அறியப்படுகின்ற உலகம் எல்லாமே இறந்த காலம்தான். இப்ப இந்த அடிப்படை உருவாவதற்கு காரணம் அக்ஷரம் என்ற ஒரு நிலையிலிருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எதிர்காலம் தான் உருவாவது. பிளான் ஃபர்ஸ்ட், அடுத்தது நடைமுறைப்படுத்துதல், அடுத்தது நடந்து முடிஞ்சது. அப்ப எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் இதுதான் சரியான முறையில வரும் என்பதுதான் ஞானபிதா இந்த இடத்துல சொல்றாரு. பொதுவாக அகங்காரம் என்ற ஒரு முறையில பாத்தீங்கன்னா இந்த உடம்பு என்ற முறையில அதை சரியான முறையில பராமரிக்கணும்னா அதை அசைச்சுதான் பராமரிக்க முடியும். ஒரு செயலை செய்ய முடியும் அது. ஆனால் ஜீவனை பாத்தீங்கன்னா அசைக்காமல் இருந்தால்தான் அதற்கு ஆரோக்கியம். ஏன்னா ஜீவசக்தியான வாயு விரயமாகாமல் இருக்கும். உற்பத்தியான இடத்துல நிலைநிறுத்தணும்னா அதை அசைக்காமல் இருந்தால்தான் நிலைநிறுத்த முடியும். அப்பதான் அது விரயமாகாமல் நிலைநிறுத்த முடியும். அப்பதான் அது ஜீவனுக்கு அது ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் அகங்காரமாகிய இந்த உடலை அசைக்காமல் இருந்தால் எந்த செயலும் செய்ய முடியாது. ஏதோ இந்த சத்சங்கம் பேசணும்னா கூட என் வாயை அசைச்சுத்தானே ஆகணும். அசைக்காமல் இருந்தா பேச முடியுமா? ஒரு ஆரோக்கியம் வேணும்னாலும் இந்த உடம்புக்கு அதை அசைச்சுதான் கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியும். முறையான உழைப்பு இருந்தால் மட்டும்தான். முறையான உணவு, முறையான உழைப்பு என்பது அசைச்சாதான் அதை மெயின்டைன் பண்ண முடியாது. அப்ப அகங்காரத்தை நாம் கையாளுவது என்பது ஒரு வகையான தன்மை, ஜீவனை கையாளுவது என்பது ஒரு வகையான தன்மை. அப்ப ரெண்டுமே உண்மை ஒன்றுக்கொன்று நேர் எதிரான விஷயம். ஒரு அக்ஷரம் என்ற நிலையிலிருந்து தான் அந்த ஈஸ்வனுடைய இரண்டு நிலைமைகள் சகலத்துவம், நிஷ்கலத்துவம் எப்படி ஒன்றுக்கொன்று அது நேர் எதிரான விஷயங்கள். அந்த நேர் எதிரான விஷயங்கள் ஈஸ்வனுடைய ஒரு தன்மை. ஈஸ்வனுடைய தன்மை சகலத்துவம், நிஷ்கலத்துவம். ஒன்றுக்கொன்று ஒன்று அசையக்கூடியது நிலையான ஒரு தன்மை. அப்ப அசையக்கூடிய தன்மை என்பது மாயை. அசையாமல் இருக்கக்கூடியது அக்ஷரம் என்கின்ற ஒரு நிலை. அசையக்கூடியது சக்தி. அசையாமல் இருக்கக்கூடியது சிவம். அப்ப இந்த இரண்டு நிலைமைகள் சேர்ந்தா அந்த சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கத்தான் அந்த ஈஸ்வனுடைய உண்மையான இயல்பு. அக்ஷரம் என்ற ஒரு நிலை. அப்ப அந்த ஜீவ சக்தியான வாய்வு அது சலனப்படும் போதுதான் அது மனமாகிறது, அடுத்தது அகங்காரமாகிறது. அதுவே ஒரு கெட்டித்தன்மையான உருவம் பெற்று அகங்காரமாகிறது. இந்த உடல் என்ற ஒரு நிலையை அது வருகிறது. அப்போ ஒரு நம்ம பிராக்டிகலா நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் எழுந்துக்கணும்னு நினைச்சா கூட என்ன பண்ண முடியும்? உடம்ப அசைச்சு, கை கால உடம்ப அசைச்சா தானே எழுந்துக்க முடியும். அது அப்போ எந்த ஒரு விஷயம் நம்ம உலகத்துல நம்ம சக்சஸ்ஃபுல்லா மாத்தணும்னா கூட சரி, அது அசைச்சுதான் அது நம்மளுடைய அதுக்கான முறையான பயிற்சி பண்ணி தான் அதை மாயான உலகத்துல சரியான சூழ்நிலையை உருவாக்கித்தான் நம்ம சக்சஸ்ஃபுல் பண்ண முடியும். அது உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட பொறுப்பை அப்படித்தான் நிறைவேற்ற முடியும். அது அதே சமயம் நம் ஜீவனை காப்பாற்றி கொள்ள வேண்டும், இந்த பாதையில வரணும் அப்படின்னா நம்ம கதி நல்லான முறையில பழகி நிஷ்டையில் அசையாமல் இருக்கு பழகிதான் அது கைவல்யம் என்பது கை கூடும். அது உடம்பு அசையக்கூடாது, மனம் அசையக்கூடாது, ஜீவன் அசையக்கூடாது. அப்படித்தான் நம்ம சரி பண்ண முடியும்.
அப்ப ஈசன் இரண்டு தன்மைகள், ஒன்றுக்கொன்று எதிரான விஷயங்கள். அது எதிர் கிடையாதது, ஒரு நிலையினுடைய இரண்டு தன்மைகள். நம்ம எதிர் எதிர் நம்ம தவறாக அதை புரிந்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி வெப்பம், வெப்பமா இருக்கு, குளிர்ச்சியா இருக்குதுன்றோம். அது என்ன பொதுவாக பாத்தீங்கன்னா, சூடா இருக்கு குளிர்ச்சியா இருக்காது. வெப்பத்துல இரண்டு தன்மைகள், ஒரு ரெண்டு குளிர்ச்சி, ஒரு ரெண்டு வெப்பம். அப்ப உலகங்கள் பாத்தீங்கன்னாலே ஒண்ணு சுத்தம் அசுத்தம், எதிரெதிர் தன்மைகள். நிலையானது நிலையில்லாதது, எதிரெதிர் தன்மைகள். அதுதான் விருப்பு வெறுப்பு, ஒன்றுக்கொன்று எதிரெதிர் தன்மைகள். அப்போ நன்மை தீமை ஒன்றுக்கொன்று எதிரெதிர் தன்மைகள். அது மாயையான உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஒன்றுக்கொன்று எதிரெதிர் தன்மைகள் என்பது அது இயல்பாகவே இருக்கத்தான் செய்யும். அதையும் தாண்டி நாம் நடுநிலைமையோடு அடுங்கும் போது மட்டும்தான் அப்ப அந்த எதிரெதிர் தன்மைகளை நாம் சரிவர புரிந்து கொள்ள முடியும். அந்த நடுநிலைமை இல்லாமல் இருக்கும் போது தான் நம்ம நேர் ஆப்போசிட்டா அதை புரிந்து கொள்வோம். அந்த உண்மைத்தன்மையை உள்ளது உள்ளபடி நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. இந்த மனமானது எப்போதெல்லாம் அது சலனப்பட்டு கொண்டிருக்கிறதோ, அந்த சலனப்பட்ட மனதோடு எதையும் நம்ம அணுக சொல்ல பாத்தீங்கன்னா, அது சரியான முறையில் உள்ளதை உள்ளது மாதிரி நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. மனம் என்பது ஒரு சலனம் இல்லாமல் இருக்கும் போது மட்டும்தான் அதில் வரக்கூடிய எண்ணங்களையும் சரி, வெளியில் பார்க்கக்கூடிய நிகழ்வுகளும் சரி, உள்ளது உள்ளபடி நாம் சரியாக அதை புரிந்து கொள்ள முடியும். அந்த சலனப்படும் மனமானது இயல்பாகவே அது வெளியில் வியாபித்தாலே இயல்பாகவே அது மனப்பதிவுகளை உருவாக்கிவிடும். ராக துவேஷங்களுக்கு நாம் அடிமையாகி விடுவோம். அப்ப அந்த நடுநிலைமை, அந்த நடுநிலைமையோடு நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஞானபிதா சதா பிராணாயாமம் செய்யுங்கள், ஜீவன் மேல கவனம் இருக்கட்டும், மனம் உற்பத்தியான இடத்துல அந்த புருவ மத்தியத்துல கவனம் இருக்க வேண்டும், கதி மேலேயும் உங்க கவனத்தை வைங்கோ. அப்ப உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட பொறுப்புகளை நாம் செய்யும் போது பொறுப்புகளையும் சரிவர நிறைவேற்றுவோம். அதே சமயம் அதில் இருக்கக்கூடிய பற்றிலிருந்து நாம் விடுதலை பெறுவோம். அப்ப அந்த செயல் செய்யும் போது நல்ல ஒரு இன்வால்மெண்டா செய்யணும், ஆனா பற்றில்லாமல் செய்ய வேண்டும். அந்த பற்றில்லாமல் செய்ய வேண்டும்காக தான், அதுதான் கதி. சதா பிராணாயாமம் நம்ம பழக வேண்டும். 24 மணி நேரம் அது நடக்கும், நமக்குள்ள நடக்கிற மாதிரி ஒரு உறுதிப்படுத்த வேண்டும். அப்பதான் நம்ம ஜீவனோடு தொடர்பு கொள்ள முடியும். ஜீவனை மறந்துட்டோம்னா நம்ம மாயையில இருக்கோம். அவரவர்கள் ஜீவன் அவரவர்களுக்கு ஒரு உணர்வோடு இருந்து செய்யும் போது ஜீவனை நாம் விரயம் செய்ய மாட்டோம். உபஜீவனத்துக்கு மட்டும்தான் அதை விரயம் பண்ணுவோம். மற்ற டைம்ல பாத்தீங்கன்னா தனக்குள்ளே அதை நிலை நிறுத்துவோம். அந்த ஜீவன் தான், அந்த ஜீவன் தான் இந்த மாயையான உலகத்திற்கு அது எதிர்காலமாக வருகிறது. அந்த ஜீவன் மூலமாகத்தான் மனம் உற்பத்தி ஆகிறது. அந்த மனதின் மூலமாகத்தான் அகங்காரம் உற்பத்தி ஆகிறது. அது ஒன்றுக்கொண்டு அது கீழ்நிலை வந்துட்டே இருக்குது. அது நம்ம என்ன பண்றோம், அகங்காரம் என்ற ஒரு கண்ணோட்டத்துலதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே தவிர ஜீவன் என்ற ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கறதே கிடையாது. இதுதான் ஞானபிதா கூட நடவடிக்கை கிரமங்கள்ல முதல் விதியிலேயே சொல்லியிருப்பாரு. ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு எதுவுமே இருக்கக்கூடாது, ஏக சகோதரர்களாக இருக்க வேண்டும். அது ஜீவன் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் போது தான் எல்லாமே இந்த படைப்பினுடைய ரூபமாக தெரியும். நமக்கு கடவுளை ரொம்ப பிடிக்கும், ஆனால் கடவுளுடைய படைப்புகளை நாம் பிடிக்காதுன்றோம். ஒருத்தர் ஒருத்தர் மேல ராக துவேஷங்களாக நம்ம இயல்பாகவே இருக்கிறோம். அது
இது என்ன? இது அகங்காரத்தினுடைய கண்ணோட்டத்தில் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கும். ஜீவன் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கும் போது மட்டும்தான். அப்ப ஜீவன் தான் நமக்கு உடைய நம்மளுடைய ஜீவனை நாம் முழுமையாக சரிவர பார்க்க தெரிந்து கொண்டால், அந்த உயிர் நோக்கமாக நாம் பார்க்க தெரிந்து கொண்டால், நம்ம சுத்தி இருக்கிற இந்த மாயான உலகத்துல அனைத்து ஜீவன்களையும் ஜீவன் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்கமே தவிர, இந்த அகங்காரத்துல பார்க்கும் போதுதான் ராக துவேஷமாக நம்ம சுற்றி இருக்கிற நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இல்ல ஒரு பிற உயிரினங்களும் கூட ஒரு ராக துவேஷங்களோடு தான். ஏன்னா அகங்காரத்துக்கு எப்பயுமே இன வேறுபாடு உள்ளது. நான் வேற ஜாதி, நீ வேற ஜாதி, நான் நாயி, நீ இது பூனை, இது எலி, இது மனிதன்ற மாதிரி பிரித்து பார்க்கக்கூடிய இயல்பு அது. ஆனா ஜீவனுக்கு எதையுமே பிரித்து பார்க்க தெரியாதது. ஏன்னா அக்ஷரம் என்ற ஒரு நிலையில ஆகாசம் அதெல்லாம் ஜீவன் உருவாச்சு. அந்த நிலையோட தான் எல்லாமே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அது பார்க்கும் அது. அப்ப மாயையில் இருக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு முரண்பாடுகளாக பார்க்கக்கூடியது. அதெல்லாம் மாயையிலே நாம் மாட்டிக்கொள்கின்றோம். கடவுளை எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கணும். ஆனா கடவுளுடைய படைப்புகளை பிடிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் அது? அப்ப இன்னும் நாம் உண்மையான அந்த ஜீவன் என்ற கண்ணோட்டத்துல நமக்கு பார்க்க தெரியல. பிரம்மத்தை பிடிக்கும், மாயையை பிடிக்காது என்றால் சகலத்துவத்தை பிடிக்காது. நிஷ்கலத்துவம்னா பிடிக்கும்னா அப்ப ஈஸ்வரன் இரண்டு நிலைமைகளை, ஒரு நிலைமை நமக்கு பிடிக்கவில்லை, ஒரு நிலைமை மட்டும் பிடித்திருக்கிறது. நம்ம நடிக்கத்தானே செய்யறோம் இந்த வாழ்க்கையில. உள்ளது உள்ள மாதிரி நான் அந்த புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையில நம்ம இல்லையே. அப்ப நம்ம பார்க்கின்ற கோணம் தவறாகத்தானே இருக்கிறது. அப்ப அதுக்குத்தான் அடங்கிய மனமாக இருக்கும் போதுதான், அந்த சலனம் இல்லாமல் அந்த மனம் இருக்கும் போது நம்ம சுற்றி இருக்கிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை உள்ளபடி பார்க்கக்கூடிய, அது அணுகக்கூடிய அந்த திறமை என்பது அது இயல்பாகவே எல்லாருக்குமே அது அமையாது. அப்ப அதுக்குதான் ஞானப்பிதா இந்த பயிற்சி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த பயிற்சியை நம்ம முறையாக அது புரிந்து கொள்ள வேண்டும். கூடவே சரியது முறையான பயிற்சி வேணும், திறமையும் வேண்டும். இந்த சித்த வித்தையில அது முறையாக அது கற்க வேண்டும். அது முறையாக பயிற்சியில் செயல்படுத்த வேண்டும். அது தகுதியை முதலில் உருவாக்க வேண்டும், திறமையும் உருவாக்க வேண்டும், பயிற்சியும் வேண்டும். இது மூணுமே அது ஒருங்கிணைத்து போது மட்டும்தான் சரியது. இந்த மாயை நாம் சரிவர புரிந்து கொள்ள முடியும். எதிர்காலமாகி அதுதான் ஜீவசக்தியான அந்த வாய்வு. எதுக்கு எதிர்காலம்? மாயைக்கு எதிர்காலம். அது மாயை உருவாவதற்கு அதுதான் எதிர்காலம். அதே ஜீவசக்தியான வாய்வு தான். அது அசைந்தால் அது மாயை உருவாவதற்கு எதிர்காலம். அது அசையாமல் இருந்தால் அக்ஷரமாவதற்கு அதுதான். தானாய் அது தன்மயமாவதற்கு அதே ஜீவசக்தியான வாய்வு தான். அசையாமல் இருந்தால் ஆகாசம் ஆகிறது, வெளியாகிறது, அக்ஷரம் ஆகிறது. அது அசைந்தால் அகங்காரம் ஆகிறது. அப்ப அந்த ஜீவனுடைய அந்த தன்மை, அதனுடைய தன்மை இரண்டு நிலைகளாக அது மாறுகிறது. அது மேல்முகமாக அது பயணம் போனதுதான், அது அசையாமல் இருக்க செய்வதுதான் அது மேல்முக பயணம், மேல்கதிக்கான வழி. அது கீழ்கதினால் அது அசைந்தால் அது கீழ்கதிக்கு செல்லக்கூடிய நிலை. அது அந்த ஜீவசக்தியான வாய்வு தான் தன்னை உணர்வுமாக எதிர்காலமாக, அதுக்கும் பிரம்மத்தை உணர்வதற்கும் அதுதான் எதிர்காலம். தானாய் தன்மயமாவதற்கு அசையாமல் இருந்தால் அதை வச்சுதான் முடியும். இந்த மாயை உருவாவதற்கும் அதுதான் அடிப்படை எதிர்காலமாக இருக்கிறது. அப்ப அந்த வாயுவிலிருந்து தான் மனம், அந்த மனதிலிருந்து தான் இந்த அகங்காரம் என்பது அது உருவாச்சது. இதே ஜீவசக்தியான அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜீவசக்தியான இந்த வாயு
அந்த ஜீவனும் ஈஸ்வரனும், அதாவது இந்த மனமும் ஜீவனும் அது ஒன்றுக்கொன்று, அது உள்ளுக்குள்ளோ அது புணரும் போதுதான் அது சம்யோக டைம்ல, அது ஏற்கனவே ஞானபிதா நம்மளுக்கு உதாரணம் சொல்லி இருப்பாரு. பஞ்ச இந்திரியங்கள் வழியாக அது அதோகதியாகக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயு அது உள்ளுக்குள்ளேயே அந்த சம்யோகம், அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஏககதியாகி அந்த மனமானது அது ஜீவனை தொட்டு வருகிறது. அந்த ஜீவன் ஈஸ்வரனை தொட்டு கூடிய அந்த நிலை, அப்போ அந்த டைம் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் என்பது பேரானந்தமாக இருக்கிறது சம்யோக டைம்ல. அதன் மூலமாகத்தான் ஒரு சிருஷ்டி உருவாகிறது. ஏன்னா வெளியில் இருக்கக்கூடியது தான் ஒரு எதிர்ப்பாலுடைய ஈர்ப்பு தான் நம்ம சுகம் என்று நினைத்து சம்யோகத்தில் ஈர்ப்படுவதால ஒரு சிருஷ்டி உருவாகிறது. அந்த ஒரு க்ஷணம் மட்டும் அந்த நிலையில இருக்கிறதால, அதே சமயம் நாம் முழுவதுமாக பிரம்மானந்தம் ஒரு நிலை, அப்ப வெளியில் உள்ள பற்றுக்களை விட்டுவிட்டு மனம் அடங்கிய மனமாக ஆகும்போது ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலை பிரம்மானந்தம் என்ற நிலை, ஞானமாகி அந்த சூரியன் பிரகாசிச்சுன்னா நமக்குள்ள அது அதையும் அசையாமல் அது நிலை நிற்கும் போது தான் அது பிரகாசிக்கிறது. அந்த நிலையில பாத்தீங்கன்னா பிரம்மானந்தம் என்ற நிலை சம்யோக டைம்ல அந்த ஒரு க்ஷணம் ஆனந்தம் 24 மணி நேரம் அது நமக்குள்ள அது நிலை நிற்கக்கூடிய நிலையம் பெற்று பத்துகிறது. அது கைவல்யம் என்ற நிலையை ஜீவ ஐக்கிய நிலையும் அந்த நிலைதான் அது பெற்று தருகிறது. அது ஆனால் உலகத்தினுடைய இந்த சிருஷ்டிக்கு, இந்த மாயைக்கு சிருஷ்டிக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது எது? நான் எனும் அகங்காரம் தானே. ஈஸ்வரனுடைய இந்த இரண்டு நிலைமைகள் என்பது எப்பவுமே இருக்கிறது. சகலத்துவம் நிஷ்கலத்துவம் இரண்டுக்குமே ஈஸ்வரனுக்கு எப்படி ஆதி அந்தம் இல்லையோ அதே மாதிரி சகலத்துவத்துக்கும் கிடையாது, நிஷ்கலத்துக்கும் ஆதி அந்தம் கிடையாது. அதாவது பிரம்மத்துக்கும் ஆரம்பம் கிடையாது, முடிவும் கிடையாது. மாயை என்ற அந்த மாற்றம் ஒன்றே மாறாதது என்கின்ற அந்த ஒரு தன்மைக்கும் ஆதி அந்தம் என்பது கிடையாது. எப்பவுமே அது இருக்கின்ற அந்த நிலைமைத்தான். ஆனால் அதை அறிந்து கொள்வதற்காக நம்மளுடைய அந்த ஜீவனை வெளியில் வியாபிக்க செய்து அதை இழந்துதான் இந்த வெளி உலகத்தினுடைய நிலையை அறிந்து கொள்ள முடிகிறது. அததான் மாயை என்கின்றார். அப்ப அதில் நடக்கப்படக்கூடிய இந்த சம்பவங்களைத்தான் கனவு சொப்பனம் இதுதான். அப்ப அந்த சொப்பனம் என்கின்ற அப்ப இருக்கிற ஏற்கனவே நடந்து முடிந்ததைத்தான் நாம் இந்த உலகத்துல பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் இறந்த காலம் என்று சொல்லுவது. அப்ப அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், கரை தேற வேண்டும். எப்படி? நம்ம உண்மையில ஜீவன் மேல நாம் உண்மையான அந்த பக்தி விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் மாயையான இந்த பற்றிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். மாயையான இந்த உலகத்தில் நாம் பற்றி இருந்தால் நம்ம ஜீவனை இழந்து கொண்டுதான் இருப்போம், செத்துதான் போகும். அது அப்ப அதுக்குதான் ஞானபிதா இந்த கதியை நமக்கு காட்டி கொடுத்திருக்க. யாருக்கு இது முக்கியமாக தன்னுடைய ஜீவன் மேல பக்தி விசுவாசம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் இந்த வித்தை. யார் இதை முறையாக சித்த வித்தை மார்க்கத்துல பயிற்சி தகுதியை உருவாக்கி கொள்ள வேண்டும். கிரமங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கைக்கான தகுதியை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். திறமை சித்த வித்தை புரிதல் ஒரு திறமை. அப்ப கிரமங்களை நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு தனிப்பட்ட திறமையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த பயிற்சியை அது முறையாக புரிந்து அதை முறையாக செயல்படுத்தக்கூடிய பயிற்சி பண்ணக்கூடிய சொன்னது ஞானபிதா எப்படி சொல்லி இருக்கிற அந்த மாதிரி அது தொடர்ந்து இந்த மாதிரி அந்த ஜீவன் மேல அந்த பக்தி விசுவாசம் இருக்கும் போது மட்டும்தான் நம்ம மாயையிலிருந்து எளிமையாக விடுதலை அற முடியும். ஆனால் மாய மேல நம்ம பற்று வச்சிருந்தோம்னா
ஜீவனை நம்மளால் காப்பாற்றி கொள்ள முடியாது. நான் 20 வருஷம் வித்யாக்கு வாங்கிட்டேன், மேல பற்று இருக்கு, அப்போ ஜீவனை நம்மளால காப்பாற்ற முடியாதது. அப்புறம் எனக்கு 70-80 வயசாவது, இன்னும் பெற்று இருக்கிறது, என்னுடைய உறவு மேல எனக்கு பற்று இருக்குது, அவங்கள விட்டுட்டு என்னால பிரிஞ்சு வர முடியல, ஒரு இதுவா தனிப்பட்ட முறையில ஒரு முடியல, வாழ முடியல, அவங்க இல்லாத நான் இருக்க முடியல அப்படின்ற அந்த பற்றுதலும் அதிலிருந்தும் விடுதலை பெற வேண்டும் என்றால் உண்மையில ஜீவன் மேல அந்த நம்ம எந்த அளவுக்கு அந்த ஜீவன் மேல உண்மையான ஒரு பக்தி விசுவாசம், அந்த இந்த 24 மணி நேரம் ஒரு க்ஷண நேரம் கூட சரியது அந்த ஜீவன் மேலேயே அந்த கவனம், இது அனுபவத்தில் வர வேண்டும். ஜீவன் அப்ப முதல்ல நமக்குள்ள ஜீவன் எங்க இருக்கிறது அதை கண்டுபிடிக்கணும், மனம் எங்க இருக்குது நமக்குள்ள கண்டுபிடிக்கணும். பொதுவா பருவ மத்தியம் நம்மளுக்கு சொல்லியாச்சு, ஆனா அது உணர்வு பூர்வமாக நம்ம அனுபவத்தில் வர வேண்டும். உணர்வு பூர்வமாக மனதை நாம் உணர வேண்டும், ஜீவனை நாம் உணர வேண்டும். அப்ப யாருக்கெல்லாம் தன்னுடைய ஜீவனை முழுமையாக உண்மையாக உணர வேண்டும் என்கின்ற அந்த தீவிரம் இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் தான் அது உண்மையாக அந்த உணரக்கூடிய அதுக்கான செயல்ல இறங்குவாங்க. அப்படி இல்லாதவர்கள் தான் உலக பற்றுல திரும்ப திரும்ப போய் மாட்டிக்கொண்டே இருப்பார்கள். அப்ப நானும் இதை வாங்கினேன், அவ்வளவுதான் சொல்லிக்கலாம் பேருக்கொன்னா, ஆனா உன்ன அந்த தகுதியை நான் பெற முடியாதது. அப்ப எல்லாத்தை விட எனக்கு ரொம்ப ரொம்ப ஜீவன் தான் முக்கியம். இந்த அடிப்படை நோக்கம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்கதான் எளிமையாக சீக்கிரமாக அந்த கைவல்யம் என்ற நிலையை எளிமையாக பெற முடியும். அததான் இந்த அத்தியாயத்துல ஞானத்திடா அந்த 3 நிலைமைகள், நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், எல்லாமே சரிதே. நம்ம மாயையில இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான் இதனுடைய காலத்தினுடைய நிலைமைகள் நம்மளுக்கு இருக்குது. பகல் இரவு என்ற காலமும் சிறிது, கூடவே இந்த காலத்துல ராவகாலம், யமகாண்டம், பௌர்ணமி நாள், அமாவாசை நாள், இந்த மாதிரி காலங்களுடைய நிலைமை எல்லாமே இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் நாம் மாயையில் உள்ளவரைத்தான். எப்போ நம்மளுடைய ஜீவனை முழுமையாக நமக்கு காப்பாற்றி கொள்ளக்கூடிய அந்த திறமையை நாம் வளர்த்துக் கொள்கின்றோமோ, அந்த தகுதியை வளர்த்து கொண்டோமோ, அதுக்கு முறையான பயிற்சியில் இருக்கிறோமோ, அப்ப இந்த காலங்களுடைய அவஸ்தை என்பது நமக்கு எதுவுமே கிடையாது. இப்ப இந்த மாயையான இந்த ஜீவசக்தியான வாயு சலித்து அது வெளியில வர சொல்லுதானே, அதுதானே சிவசக்தி ஸ்வரூபமாக நம்மளுக்குள்ள அது பிரகிருத்தியாக இயற்கையாக புருஷ பிரகிருத்தியாக அந்த வெளியில் காணப்படுகின்ற அனைத்து நிலைமைகளாக அதுதானே இருக்கிறது. அந்த ஈஸ்வரனுடைய சிவசக்தி ஸ்வரூபமாகத்தான் அனைத்து நிலைமைகளும் இருக்கிறது. இதை அறிந்து கொள்வதற்காக உள்ளுக்குள் இருந்தே நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். ஆனா இந்த அறியாமையில இருக்கிறதால இந்த ஜீவனை விரயம் பண்ணித்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த நிலைமையில இருக்கும் வரை நம்மளால இந்த மாயையிலிருந்து அது விடுபட முடியாதது. எப்ப நம்ம ஜீவனை முழுமையாக நமக்குள்ளேயே அதை நிலைநிறுத்தி காப்பாற்றி கொள்ளக்கூடிய அந்த தகுதியை உருவாற்றி கொள்கிறோமோ அப்போது மட்டும்தான் சரியது இந்த மாயையிலிருந்து நாம் விடுபட முடியும். அப்பதான் கைவல்யம் என்ற நிலை நமக்கு கிடைக்கும்ன்ற முறையில தான் ஞானப்பிதா இந்த அத்தியாயத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அது தொடர்ந்து நாளைக்கு நம்ம 16வது அத்தியாயத்துல சிவராத்திரி, பிரதோஷம், ஏகாதசி இந்த விரதங்களுடைய தன்மைகளை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இப்ப யாராவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கூறலாம். சரி, ஓகேங்க. நிறைவு செய்துக்கலாம் இன்றைய பகுதியில். அது நிறைவு செய்வதற்கு முன்னாடி காலன் என்ற யமன் சொல்லிட்டு உலகத்துல சொல்றாங்க. நம்ம செத்து போவதுதான்
நம்ம காலங்களுக்கு கட்டுப்படானோம் அப்படின்னு சொல்றாங்க. காலனிருந்து நம்ம தப்ப முடியாதுன்றாங்க. அந்த காலனையும் நாம் வெல்ல வேண்டும் என்றால், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காலங்களை உருவாக்காமல் இருக்க வேண்டும். அம்மா சுபத்ராம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. என்ன கேட்கணுங்களா? ஆத்ம நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரங்க. சொல்லுங்கம்மா. அதாவது எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இந்த நம்ம வெளியே வேற வித்தை வாங்காத இவங்கள திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல சாமி. ஆமா, ஆமா, ஆமா. அப்படி இருக்கும்போ நம்ம ஏதோ ஒரு அவசர கட்டத்தில் பிளட் இப்போ நம்ம வாங்க வேண்டி இருந்துச்சுன்னா அது எப்படி? அது வேற மதத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம். அது நமக்கு எப்படி சூட் ஆகும்? அது நமக்கு பொதுவா தெரியாது. பார்த்தீங்கன்னா, என்னன்னா பொதுவாவே கரெக்டான வித்தியார்த்தி, அது முறையான பயிற்சி, கிரமங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கை இருந்ததுன்னா, ஞானபிதா அந்த மாதிரி சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி கொடுக்க மாட்டார். ஓகே, ஓகே. நம்ம இந்த மார்க்கத்துல இன்னும் சரிவர புரிஞ்சிக்கல, சரியான முறையில பயணிக்கல, நடவடிக்கை கிரமங்களை நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணல, முறையான பயிற்சி ஒழுங்கா பண்ணல, புரியுதுங்களா? அது சதா பிராணாயம் நமக்குள்ள நடத்த தெரியலன்ற சமயத்துல ஏதோ ஒரு இந்த மாதிரி சூழ்நிலை வருதுன்றது இருந்தாலும் சரி, அது அந்த மரபணு ரீதியாகவும் சரி, அது நம்ம வித்தையில இன்னும் தீவிரமாக பயணிக்கிறதுக்கு பிளட் நம்ம வாங்குறதுன்றது ஒரு தடையாகத்தான் இருக்கும். ஓகே. இல்ல என்கிட்ட நம்ம கேட்டிருக்காங்க நிறைய பேரு சந்தேகம். கரெக்ட் தானே. அது இல்லாத இருந்தா மேக்சிமம் நம்ம வித்தையில கரெக்டா அந்த பயிற்சி முறையான முறையில போனீங்கன்னா அந்த மாதிரி சூழ்நிலை என்பது ஞானப்பிதா உருவாக்கி கொடுக்க மாட்டார். ஓகே. உருவாக்கி எனக்கு கிரமங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கை, கரெக்டான பயிற்சி, மனசாட்சிக்கு விரோதமாக நடக்காத இந்த மாதிரி முறையா இருந்ததுனாலே அந்த மாதிரி சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. நம்ம ஏதோ வித்தையில இருந்தோம், தெரிஞ்சே நம்ம தப்பு பண்றோம். புரியுதுங்களா? இது பொதுவாவே பெரும்பாலும் இதுல மாற்றுறது எதுலன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஞானப்பிதாவுக்கு காணிக்கையாக கொடுத்தோம் வித்தை வாங்கறதுக்கு முன்னாடியே. அந்த 2 விஷயத்த, ஒண்ணு போதைப் பொருட்கள், ஒண்ணு நான்வெஜ். இது சம்பந்தப்பட்டது. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் சரி, அது என்ன பண்ணுவேன், நான் வித்தை வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சில பேர் திருப்பி நான்வெஜ் பயணம் போயிடுறாங்க. ஆனா வித்தையும் பண்றாங்க. அது ஒன்னும் தப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு தவறான இது பண்ணி, அப்ப ஞானப்பிதாக சக்தியை கொடுத்த வாக்க நம்ம மீறிட்டோம். அந்த விதத்துல அது மிஸ் ஆகும். அப்படியும் இல்லைன்ற முறையில பாத்தீங்கன்னாலும் பல குடும்பங்கள்ல கூட பொதுவா பாத்தீங்கன்னா, நான் வித்தை வாங்கியிருப்பேன், என் ஒய்ஃப் வித்தை வாங்கிருக்க மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிடுவாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு தான் ஞானப்பிதா இருக்கக்கூடாது. அவங்களோட நம்ம தாம்பத்தியம் இருக்கக்கூடாது. அவங்க கூட ஒரே நாள்ல, ஒரே ரூம்ல, ஒரே வீட்டுல எல்லாம் வாழக்கூடாது. இதெல்லாம் அடிப்படை ரூல்ஸ். இதெல்லாம் உலக சாந்திக்குள்ள ஜீவிதத்துல 54வது பக்கத்துல, நாம் மது மாமிசங்களை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடுவருடன் சேர்ந்து வசிக்க கூடாது. அடிப்படை ரூல்ஸ். புரியுதுங்களா? அது அப்போ அந்த அந்த மாதிரி சூழ்நிலை, அந்த நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கூட நான்வெஜ் சாப்பிடாம இருப்போம். அவங்க கூட வெளியில எங்க வேணாலும் போவோம். அவங்க கூட ஒரே ரூம்ல போவோம். ஏன்னா வெளியில போனாங்கன்னா படுத்துட்டு இருப்போம். எல்லாமே யூஸ் பண்றது ஒரே ரூம்ல கூட, லாட்ஜ்ல கூட எங்கன்னா தங்கி இருக்கோம், வெளியூருக்கு போனா கூட. புரியுதுங்களா? அந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்களோட அவங்க கூட பழக்க வழக்கம். நான் நான்வெஜ் ஹோட்டல்ல நான் வெஜ்ஜி மட்டும்தான் நான் சாப்பிடுவேன்றது. ஒரு டீ கடைக்கு போனா கூட முட்டை போட்டுடுவாங்க. அந்த இடத்துல நான் வெஜ்ஜி மட்டும் வாங்கி நான் பஜ்ஜி மட்டும் சாப்பிடுவோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி இந்த கிரமங்கள் விதியை நான்வெஜ் சகவாசம் வேணான்றாரு. அப்படின்ற சமயத்துல ரொம்ப விலகி நிக்கணும். அந்த இடத்துல தான் பெரும்பாலானவர்களுக்கு இது தப்பு நடக்குது. புரியுதுங்களா? அது அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கொடுத்த சத்தியத்தை மீறி போய் விடுகிறார்கள். அதுதான் அந்த இடத்துலதான் பலவிதமான இந்த மாதிரி சோதனைகள் வருகிறது. வித்தியார்த்திகளாக இருந்தும், புரியுதுங்களா? அது கொடுத்த இந்த 2 வாக்குறுதிகளை மேக்சிமம் இது மீறதாலதான் ஒரு 90% எனக்கு தெரிஞ்சு 99% கூட வித்தியார்த்திகளாக இருந்தும் பலவிதமான உடல் ரீதியான நோய்கள் வரத்துக்கும், மன ரீதியான குழப்பங்கள், டென்ஷன் ஆகிறதுக்கும், இந்த மாதிரி தேவையில்லாத இந்த சூழ்நிலை அமையறதுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது. அப்போ இந்த கொடுக்கப்பட்ட இந்த வாக்க கரெக்டா காப்பாத்துற நிலையில இருக்கும். கூடவே மற்ற விதிகளும் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும். நான் 20 வருஷம் ஆறு வித்தியார்த்தின்ற சமயத்துல ஒன்னும் 2 சட்டத்திலேயே தான் இருப்பேன்னா என்ன முன்னேற்றம் இருக்கு வித்தையில?
ஒண்ணு முன்னேற்றம் இல்லையே. அப்ப அப்படின்னு இதுல பார்த்தீங்கன்னா, அந்த முக்கியமா விதிமுறை மீற சொல்ல இந்த மாதிரி சோதனைகள் வரதான் செய்யும். ஓகே. புரியுதுங்களா இது? அதே வித்தை பண்ணிட்டு இருக்கோம். ஞானபிதா 2 இடத்துல சொல்லியிருக்காரு. நடவடிக்கை கிரம 27வது சட்டத்துல மேற்கண்ட சட்டங்களை மதிக்கிறவங்க மட்டும்தான், அவங்க மேல மட்டும்தான் என்னுடைய முழுமையாக சிரத்தை இருக்குது. அவங்க மேலதான் அக்கறை இருக்கு. மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லைன்னுட்டாரு. ஆமா. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, உலக சாந்திக்குள்ள ஜீவிதத்துல சித்த விதை கொடுக்கப்பட்ட பயிற்சிய அது சரியான முறையில நம்ம பயிற்சி சரியான முறை தப்பு தப்பா பயிற்சி பண்ணக்கூடாது. நான் வந்து கதியை வந்து மே மேலும் கீழும் சமமாக நடத்தணும்னு சொல்லியிருப்பாரு. அந்த விதிமுறைக்குட்பட்டு சரியான முறையில பயிற்சி செய்தாதான். நீங்க தப்பு தப்பா அந்த பயிற்சியை பண்ணிட்டு அதனால் வரும் பின் விளைவுகளுக்கு சித்த வித்தை பொறுப்பேற்காதுன்னு போட்டாரு. ம். புரியுதுங்க அது? அப்ப நம்ம பண்ற பயிற்சி நம்ம கதி கரெக்டா மேல கீழே சமமா எடுக்கிறோமா? புரியுதுங்களா அது? அது கரெக்டா முத்திரை கரெக்டா பிடிக்கிறோமா? கண்ணுடைய பொசிஷன் கரெக்டா இருக்கிறோமா? இந்த பயிற்சியிலேயே நம்ம தப்பு தப்பா பண்ணிட்டு அதனால் ஏற்படும் பின்விளைவுக்கு சித்த விதை பொறுப்பேற்காதுன்ட்டாரு. அப்ப அதுவும் கரெக்டா இருக்கணும். நம்ம கிரமங்கள் வாழ்க்கையை நம்ம கரெக்டா இருக்கணும். புரியுதுங்களா அது? அந்த மனசாட்சி விரோதம் இல்லாமல் நடந்தன்னா நிச்சயமாக நீங்க சொல்ற மாதிரி சூழ்நிலை ஞானபிதா உருவாக்க மாட்டார். அது எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம். அதை சரி பண்ணி கொள்ள வேண்டும். பிளட் ஏதோ அவசரத்துக்கு வாங்கிக்கிறீங்க. அது என்னன்னாலும் என்னதான் இருந்தாலும் நம்ம மரபணு நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கோம். புரியுதுங்களா அது? இதை கையாளுறது எப்படியா? ஒண்ணுமே தெரியாதவங்க அடுத்தவங்களுடைய பிளட் நம்ம உடம்புல பூந்ததுன்னா அவங்களுடைய எண்ண அலைகள், அவங்களுடைய என்ன கர்ம பதிவுகள் இருக்கிறோம் அவங்களுக்குள்ளோ, அவங்களுடைய பரம்பரை இதுல புரியுதுங்களா அது? அதையும் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா டீல் பண்ண வேண்டி வரும் உங்களுக்கு. அது எக்ஸ்ட்ரா வந்து அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அது இந்த மார்க்கத்துல பயணிக்கிறதுக்கு இன்னும் அதிக எஃபெக்ட் போட வேண்டிய சூழ்நிலை வரும். புரியுதுங்களா அது? புரிஞ்சுது. கரெக்டா வாழ்ந்தா அந்த மாதிரி சூழ்நிலை வராதுன்னு ஆமா. வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. என்கிட்ட சில பேர் கேட்டாங்க. அதனாலதான் எனக்கு ஒரு டவுட். கரெக்டா இருக்குது. அது எங்க நம்ம தப்பு பண்ணிருக்கோங்க. புரியுதுங்களா அது? அத எங்க தப்புன்றது எந்த தண்ணி தண்ணி அந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடுறவங்க வீட்டுல ஒரு தண்ணி கூட குடிக்க கூடாதுங்கிறீங்களா? அதுதாங்க ரூல்ஸ். அதுதாங்க அது. அப்படி இருந்தா தான் நான் கரெக்டா இருக்க முடியும். ஆமாமா. நாங்கள் குடிக்கிறது இல்லை எங்கேயும் வெளியே போனோம். தண்ணி குடிக்கிறது, அவங்க வீட்டுல போயிட்டு வெஜ்ஜு கூட சாப்பிட்டு வரக்கூடாது. அதுதான் அந்த மாதிரி இருந்ததுன்னா பெஸ்ட். அதே நம்ம வீட்லயே கூட சரி. அது கணவன் மனைவியோட குடும்பத்தோட வந்துக்குதான் வித்தை வாங்கிக்கங்கன்னு ஞானபிதா சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா இது? அப்போ அப்ப எல்லாருமே வெஜிடேரியன் வந்து அது பிரச்சனை கிடையாது. இது நம்ம குடும்பத்திலே உறுப்பினர்களே குடும்ப மெயின் உறுப்பினர்கள் நம்ம பசங்க நான்வெஜ் இருக்கலாம், நம்ம வெஜிடேரியன் இருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், பசங்க சாப்பிட்றான்னு சொல்லிட்டு வித்தியாட்டி நம்ம நான்வெஜ் சமைச்சு கொடுப்போம். புரியுதுங்களே? அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான விஷயம். மார்க்கத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கல்யாணம் வேற இருக்கவங்களுக்கு கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தர்றாங்க. ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. அது இது இல்ல, சமைக்காத உணவு அது பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா அது? மத்தபடி நான்வெஜ் சமையல் பண்ற இடத்துல சாப்பிடக்கூடாது. நம்மளும் சமைச்சு கொடுக்க கூடாது. புரியுதுங்களா அது? அது தொழில கூட அந்த தொழில கூட செலக்ட் பண்ணாத இருக்கதான் புத்திசாலித்தனம். கடையில வேலை செய்யறதோ, நான்வெஜ் ஹோட்டல்ல போயிட்டு வேலை செய்யறதோ, புரியுதுங்களே? அந்த மாதிரி தொழில கூட நம்ம அதுக்கு சம்பந்தமா செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த அவங்களோட வந்து ஒன்றாக சேர்ந்து வசிக்க கூடாது. நம்ம வீட்லயே உறுப்பினர் இருந்தா கூட அவங்க வித்தை வாங்காத இருந்து நான்வெஜ்ஜாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. அவங்களுக்கான கரெக்டான முறையில அவங்களுக்கு பொருளாதார உதவியோ, வீடு இருக்கிற இடமோ, தங்குறதுக்கு இடமோ எல்லா உதவிகளும் நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம். புரியுதுங்களா? நம்ம மட்டும் வெஜிடேரியன் தான், நம்ம மட்டும் தனியா சமைச்சு சாப்பிட்றது தான் பெஸ்ட். வித்தியார்த்தி மட்டும் அவங்க தனியா சமையல் பண்ணி அவங்க சாப்பிட்டுட்டு, ஆனா அவங்களை விடக்கூடாது. அவங்களுக்கு தேவையான உதவி எல்லாம் செய்யணும். புரியுதுங்களா? அதை செஞ்சுட்டு ஒரு விலகி நின்று வாழுன்னு சொல்றாரு. ஒரே குடும்பத்துல வாழுன்னு சொல்லல. நான்வெஜ் சாப்பிட்றவங்களோட ஒன்னா சேர்ந்து வாழுன்னு எங்கேயுமே சொல்லல அவர். இந்த ஹாஸ்டல் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் தங்குறாங்களா ஒரு ரூம்ல வேற? இல்லைங்க. அதாவது நம்ம என்னன்னா இந்த வித்தியில பயணிக்கிறோன்னா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி நம்ம நான்வெஜ் அந்த சூழ்நிலையை நம்ம தான் உருவாக்கணும். புரியுதுங்களா? அது நம்ம தான் உருவாக்கணும்.
நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னா நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி தனியா ரூம் தங்கினேன், தனியா சமையல் தனியா சாப்பிட்டணும். அதே நான் எங்க காலேஜ் போகணுமோ போகணும். நம்ம தான் உருவாக்கணும். புரியுதுங்களா இது? அப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறக்கூடாது. எப்பவுமே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்கோ. ஒரு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தா ஒரு நல்லதே நடக்குதுன்னா அந்த இடத்துல நல்லதுக்கான சூழ்நிலை உருவாக்குதுன்னு அர்த்தம். அது நம்மளுக்கு எதுவுமே கஷ்டமே நடந்துட்டு இருக்குன்னா அந்த இடத்துல கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே உருவாக்குது நினைச்சிருக்கோம். மொத்தத்துல அது சூழ்நிலை தான். அந்த இடத்துல நல்லது கெட்டதுன்னு நம்ம அப்ப சரியான சூழ்நிலையை உருவாக்கணும். நான் வித்தியார்த்தி ஆயிட்டேன். அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. புரியுதுங்களா இது? ஏதோ நான் காலேஜ் போய் படிக்கணும். அப்ப நான்வெஜ் எல்லாமே செட் ஆகாதுன்ற முறையில நான் தனிப்பட்ட ரூம் எடுத்தேன்னா நானே சமையல் பண்ணி சாப்பிட்டேன்னா காலேஜ் போகணும். அதுதான் புத்திசாலித்தனம். இப்ப அதுக்கேத்த மாதிரி நம்ம தொழில் சூழ்நிலையை மாத்தணும். அப்புறம் அதுக்கேத்த மாதிரி வருமானம் அதுக்கேத்த மாத்தணும். படிக்கிறதுக்கு சூழ்நிலை அந்த மாதிரி மாத்தணும். இந்த சூழ்நிலையே எனக்கு அமைக்க தெரியலன்னா நான் எப்படி விதை எப்படி நான் ஒழுங்கு அந்த இந்த சூழ்நிலை அமைக்க எனக்கு திறமை இல்லைன்னா நான் எப்படி விதியில நான் சரியா பயணிக்க முடியும்? முடியாது இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த நடவடிக்கை கிரமங்கள் செயல்படுத்துவதற்கான சூழ்நிலையை கரெக்டா யாருக்கு அமைக்க தெரிகிறதோ அவர்களால் தான் விதியில முன்னேற முடியும். மற்றவங்களால முடியாதுங்க. சொல்லிக்கலாம் ஒன்னா நான் சீனியர் வித்தியார்த்தி ஜூனியர் வித்தியார்த்தின்னு. நான் எனக்கு 70 வயசாச்சு 80 வயசாச்சு சொல்லிக்கலாம். பட் பிராக்டிக்கலா அது செட் ஆகாது. பலவிதமான இம்சைகளுக்கு ஆளாக சூழ்நிலை தான் வரும். அது என்னதான் வித்தை பண்ணாலும் அதாவது இந்த பற்றிலிருந்து விடுபட முடியாது. மேலும் மேலும் பற்றுக்கள் தொடர்ந்து அவங்களை அழுத்திட்டே இருக்கும். அதுல இருந்து வெளியில வரது வாய்ப்பே கிடையாது. இப்போ அந்த பற்றுக்களை ரிலீஃப் ஆகிறதுக்கு நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆகி வர்றது அது கரெக்டான இதுல பயணிக்கிறோம். வித்தை மார்க்கத்துல நாளுக்கு நாள் அது குறைஞ்சிட்டே வர்றது கரெக்டான முறையில பயணிக்கிறோம். இந்த வித்தையில இருந்து கொண்டு நாளுக்கு நாள் இன்னும் அந்த பற்றுக்களுடைய பொறுப்புகள் அதிகமாயிட்டே வந்ததுன்னா அப்ப எங்கேயோ நம்ம தவறாக முறையில தான் பயணிக்கிறோம்னு அர்த்தம். அப்போ அடிப்படையில பாத்தீங்கன்னா மெயின் அடிபடுறது 2 வாக்குறுதி காணிக்கை. அந்த இடத்துல மீற சொல்லதான் மெயினா அடி வாங்குறது. ஞானபிதா அந்த ஞானதிஜி காணிக்கையா வச்சுக்கின்னு இல்ல போதைப் பொருளை காணிக்கையா வாங்கிட்டு அவரு என்ன பண்ண போறாரு? அவருக்கு ஒரு யூஸும் கிடையாது. நம்மள அதை காணிக்க வாங்கினா யூஸ் அவருக்கு அது ஒண்ணும் கிடையாது. அப்ப அடிப்படை ஜீவனை காப்பாற்றக்கூடியது. புரியுதுங்களது? இதுதான் மிகப்பெரிய தடையா இருக்குதுன்றாரு அது. அப்ப அதெல்லாம் நம்ம கரெக்டா இருக்கணும். புரியுதுங்களா? அப்படி இருந்தாலே மேக்சிமம் நீங்க சொல்ற மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட வித்தியார்த்திக்கு அந்த மாதிரி சூழ்நிலை என்பது நிச்சயமாக உருவாகாதுங்க. உருவாகாது. எங்க அங்க தப்பு கிரமங்கள் வாழ்க்கையில நம்ம தப்பு பண்ண சொல்லதான் இந்த மாதிரி சூழ்நிலைகள் என்பது இயல்பா உருவாகும். 2வது கிரமங்கள் வாழ்க்கையில நம்ம தப்பு பண்ணவேதான் நாளுக்கு நாள் கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை ஆக முடியாத இன்னும் பொறுப்புகள் என்பது அதிகமாயிட்ட காரணம் இந்த மாயையினுடைய பொறுப்புகள் என்பது அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும். அது வித்தைக்கு முழுமையாக கவனம் பண்ண முடியாத மாதிரி தடைகள் வந்துட்டே இருக்கும். அதே சமயம் மன ரீதியான போராட்டமும் இருக்கும், உடல் ரீதியான எஃபெக்டும் இருக்கதான் செய்யும், தவிர்க்க முடியாது. ஒண்ணு கிரமங்கள் மீறது, ஒண்ணு கொடுக்கப்பட்ட வித்தையை தப்பான முறையில பயிற்சி செய்யறது. இதெல்லாம் அது அடிப்படை காரணமாக வரும் உங்களுக்கு. சரிங்க சரிங்க, ஓகே. ஆத்ம நமஸ்காரம். ஒரு அடிப்படையில பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதி நாம் முழுமையாக அது உடலாலும் மனதாலும் வாக்கினாலும் கர்மத்தினாலும் மனசாட்சிக்கு விரோதமாக யாதொரு செயலையும் செய்ய மாட்டோம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா மனசாட்சியாக இருப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா அடங்கிய மனம்தான் நமக்கு சாட்சியாக இருப்பது. அந்த அதுதான் நமக்கு ஈஸ்வரனை காட்டக்கூடிய குருவாக இருக்கக்கூடியது. அப்ப அந்த அடங்கிய மனம் அது நமக்குள்ள அது கைவல்யம் முதல்ல அது பெற வேண்டும். அப்ப பெறும்போதுதான் அந்த நிலையை நம்ம எழுத முடியும். அப்ப அதுக்கு நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நாம் ஒவ்வொரு க்ஷணமும் ஞாபகம் வைப்பது மட்டுமல்ல, அது முறையான அந்த பயிற்சியில் இருக்கும்போது தான் அது தன்னிறைவு என்பது பெறும். அது அப்ப அததான் இந்த இடத்துல
நாம் அனைவருக்கும் ஞாபகப்படுத்துகிறோம். எனக்கும் இதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அனைவருக்கும் பிரம்மானந்தம் கிடைக்க வேண்டும் என்று ஞானபிதாவை பிரார்த்திப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நன்றி ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.